இந்த நாளிலும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் ஏற்கனவே வாசித்தோம். அதே வேத பகுதியை நீங்கள் திருப்பிக் கொள்ளும்படி அன்பாய் கேட்கின்றேன். 2 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 27, 28, 29. உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மனதைரியம் கிடைத்தது. இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். நாம் வாசித்த இந்த வேத பகுதி நீங்கள் எல்லாரும் என்ன நல்லா கவனிக்கணும்னு நான் விரும்புகிறேன். உங்களுக்காக இந்த செய்தியை மிகுந்த ஜபத்தோடு தேவனுடைய கரத்தில் நான் கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். உங்களில் ஒருவர் கூட இந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகக்கூடாது. இந்த வேத பகுதி யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், சங்கீதக்காரனாகிய தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணினார். அந்த வார்த்தையை தான் நம்ம 27ஆம் வசனத்திலே வாசித்தோம். உனக்கு வீடு கட்டுவேன். என்ன சொன்னார்? இந்த வார்த்தை என்ன எப்படி வாசிச்சோம்? உனக்கு வீடு கட்டுவேன். ஐ வில் பில்ட் அ ஹவுஸ் டு யூ அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்குது. ஐ வில் பில்ட் யூ அ ஹவுஸ். உனக்கு நான் ஒரு வீட்டை கட்டுவேன். உலகத்திலே என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்க வேண்டிய மிக சிறந்த ஒரு ஆசீர்வாதம் எது அப்படின்னா, ஒரு நல்ல வீடு. வீடு என்பது கட்டிடத்தை நான் சொல்லவில்லை, ஃபேமிலி, ஒரு நல்ல குடும்பம். உலகத்தில் 1000 சொத்துக்கள் இருந்தாலும், கோடிக்கணக்கான பணங்கள் இருந்தாலும் சந்தோஷம் இல்லாத அநேக பெண்கள் இருக்கிறார்கள். மாதம் தோறும் கை நிறைய லட்சங்களை சம்பளமாய் வாங்கினாலும் வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாத பெண்கள் இருக்கிறார்கள். இங்கே ஆண்டவர் தாவீதுக்கு ஒரு வாக்கை கொடுக்கின்றார். தாவீது, நான் உனக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறேன். அது என்னவென்றால், நான் உனக்கு ஒரு வீடு கட்டுவேன். இந்த வசனத்தை எழுத்தின்படி யோசித்து பார்த்தால், ஓ, ஆண்டவர் தாவீதுக்கு வீடு கட்டுவார் போலுக்கு அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம். நம்ம இதை படித்தா கூட, ஸ்தோத்திர ஆண்டவரே, எனக்கு என்ன கட்ட போகிறீங்க? வாடகை வீட்டில் ரொம்ப நாளாக கஷ்டப்படுற ஆண்டவரே, எனக்கு ஒரு சொந்த வீட்டை நீங்கள் கட்டித்தர போகிறீங்க ஆண்டவரே அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் இந்த வசனம் எதை மறைமுகமாக சொல்லுகிறது என்றால், தாவீதின் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் இங்கே மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது, உன் சந்ததியிலே என் குமாரனை நான் பிறக்க பண்ணுவேன், அவருடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் இருக்கும் என்று இரட்சகர் இயேசு தாவீதின் சந்ததியில் வருவார் என்பதை குறித்து தான் தேவன் இங்கே சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளவிருக்கிற ஒரு காரியம், ஒரு ஆசீர்வாதமான குடும்பம், ஒரு சந்தோஷமான குடும்பம், ஒரு சமாதானமான குடும்பம் எப்படி இருக்கும், எப்படி இருக்க வேண்டும், ஒவ்வொரு பெண்ணுக்கும் இதில் என்ன பங்கு இருக்கிறது என்பதை குறித்து தான் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முழு உலகத்திலும் சத்துருவாகிய பிசாசானவன் இந்த கடைசி நாட்களில் எங்கே கிரியை செய்கிறான் என்றால், குடும்பங்களுக்குள் தான் கிரியை செய்கிறான். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் சந்தோஷமாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள், மகிழ்ச்சியாய் உங்கள் வாழ்க்கையை துவங்கினீர்கள். ஆனால் விசுவாச பாதையில் நடந்து செல்ல செல்ல ஏராளமான பிரச்சனைகள். இன்றைக்கு இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரையும் எழும்பி நின்று, அம்மா உன் குடும்பத்தில் என்ன பிரச்சனை கொஞ்சம் சொல்லு அப்படின்னா, இன்னைக்கு நைட்டு கூட மீட்டிங் என்ன செய்யாது, முடியவே முடியாது. பல நேரத்தில் பேஷண்ட்ஸ் ப்ரொஃபஷ்னலி நான் ஒரு மெடிக்கல் டாக்டர், ஆனால் இப்போ கடவுளுடைய முழு நேர ஊழியத்தை செஞ்சிட்ருக்கிறேன். அப்போது நோயாளிகள் வரும்பொழுது அவர்கள்ட்ட உங்களுக்கு என்ன செய்து அப்படின்னு கேட்டுட்டா, தலையிலிருந்து கால் வரைக்கும் எங்கெல்லாம் வலிக்குதோ எல்லாம் சொல்லுவாங்க. கண்ணுக்கு பின்னாடி குத்துதுமா, தலை பின்னாடி வலிக்குதுமா, எதையாவது கூர்ந்து பார்த்தா உடனே அது செய்யுதுமா, கையெல்லாம் சச்சு போகுதுமா, அது என்ன சச்சு போகுதுன்னு எனக்கு தெரியாது, கையெல்லாம் சச்சு போகுதுமா, காலில் பின்னிக்குதுமா, அப்படி சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டால் டோட்டலி
ஃபிசிக்கலி அவங்க வீக்கு, அவங்க பலவீனத்தோடு இருக்கிறாங்க, ரத்தம் இல்லை. இதன் வெளிப்பாடு முழு சரீரத்திலையும் தலையிலிருந்து கால் வரைக்கும் என்ன இருக்குது? வலி 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 வலி. அப்போ பிரச்சனை ஒன்று, ஆனால் அது அவங்க சொல்கிற விதங்கள் ஏராளமாக சொல்கிறாங்க. இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, ஒரு மருத்துவருக்கு தான் தெரியும் இதுதான் பிரச்சனை, இந்த ஒரு பிரச்சனைனால்தான் இவங்களுக்கு இத்தனை வலி, இவ்வளோ வேதனைன்னு அந்த ஒரு பிரச்சனைக்கு மெடிசன் எழுதி கொடுத்துட்டா எல்லா வலியும் என்ன செஞ்சிடுது? சரியாயிருக்கு. இன்னைக்கு நம்ம குடும்பங்களில் பல பிரச்சனை, உங்கள் குடும்பங்களில் பல பிரச்சனை. அந்த பல பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனை உங்கள் வீட்டில் இன்னைக்கு ஆண்டவர் தர விரும்புகிறார். அதுக்கு உங்களைத்தான் ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, தேவரீர் என் விளக்கா இருக்கிறீர், என் விளக்கை தேவரீர் ஏற்றுவீர் அப்படின்னு பைபிள் சொல்லு. ஒரு வீட்டில் ஒரு பெண் விளக்கா இருக்கிறாள். ஒரு குடும்பத்துக்கு விளக்கு பெண்ணு தான். பெண்கள் இருக்கிற வீட்டுக்கும் பெண்கள் இல்லாத வீட்டுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா சூப்பராக தெரியும். ஒரே ஒரு நாள் நீங்கள் வீட்டை விட்டுட்டு வெளியே போயிட்டு ஒரு நாள் தங்கிட்டு வாங்க, மறுநாள் வீட்டை பார்த்தா பேச்சுலர்ஸ் ஹவுஸ் மாதிரி இருக்கும்ல. அங்கே கலட்டின துணி அங்கே கிடக்கும், பெட்ஷீட் இங்கே இருக்கும், போர்வை பில்லோ அங்கே இருக்கும், எல்லாமே தலைகீழ மாறி இருக்கும். டைனிங் டேபிளில் குக்கர் இருக்கும், கடாய் இருக்கும், எல்லாம் இருக்கும். அப்புறம் பெட்ரூமில் குடித்த காஃபி டம்ளர்லாம் இருக்கும். ஸோ டோட்டலாக மெஸ்டப்பாக இருக்கும் வீடு. ஏன்? ஒரு பெண் இல்லாததுனால. ஆண்டவர் இதெல்லாம் அறிஞ்சுதான் ஒரு பெண்ணை குடும்பத்தை கட்டுறதுக்கு பெண்மைத்தன்மையோட படைச்சார். எப்படி படைச்சார்? பெண்மைத்தன்மையோட படைச்சார். இதெல்லாம் கொடுத்தாதான் என் பொண்ணு என்ன செய்வா? வீட்டை கட்டுவான். ஆண்களுக்கு அது ஒரு தனி சுபாவத்தை கொடுத்து உழைக்க, கடினமாய் உழைக்க, குடும்பத்தை காப்பாற்ற இந்த பொறுப்பெல்லாம் கொடுத்தார். பெண்ணுக்கு குடும்பத்துக்குள்ள இருந்து என்னெல்லாம் செய்யணும் அதெல்லாம் கொடுத்தார். இன்னைக்கு உங்க வீட்டை தான் பிசாசு டார்கெட் பண்றான். அநேக குடும்பங்கள் வெளியே அழகா இருக்கிறது, உள்ளே உடைந்து போய் கிடக்கிறது. வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் உள்ள குமுறி 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 மாதக்கணக்காய் ஆண்டுகள் கணக்காய் அதுக்கு என்ன விடைனே தெரியல. ஆனா இன்னைக்கு விடையை சொல்லதான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த விடை உங்க வீட்டுக்கு வரப்போகுது. அதுக்கு தேவன் உங்களை தேடுறார். நீ வா, ஒன்னை வச்சு தான் உன் வீட்டுக்கு நான் என்ன தரப்போறேன்? விடுதலையை தரப்போகிறேன் என்று. சரி, ஒரு பெண்ணுக்கு 4 விதமான வீடுகள் இருக்குது அப்படின்னு எனக்குள்ள தோணுச்சு. ஒன்று, அவள் தகப்பன் வீட்டில் இருந்து வளர்ற வரைக்கும் அவளுக்கு ஒரு தகப்பன் வீடு இருக்கும். அதுக்கு பிறகு திருமணமாகி வந்த பிறகு துணைவரின் வீடு, அப்படிதானே? துணைவருடைய வீட்டில் ஒரு பெண் வாழுகிறாள். சில பெண்களுக்கு வாழ்க்கையில் சோகங்கள் ஏற்பட்டா, திடீரென்று கணவர் மரித்து விட்டார் அல்லது கைவிட்டு போய் விட்டார் அப்படின்னா அவளுக்கு ஒரு தனி வீடு இருக்குது. அந்த வீட்டில் அவள் தனியாய் வாழ்வாள். அல்லது பிள்ளைகளை வைத்து இனிமேல் ஒரு திருமணமே செய்யக்கூடாது, பிள்ளைகளை எப்படியாவது கஷ்டப்பட்டு வளர்க்க வேண்டும் என்று பல தாய்மார்கள் அந்த தனிமையின் வீட்டிலே வாழுகிறார்கள். எல்லா பெண்ணுக்கும் 4வது ஒரு வீடு இருக்குது. அது கர்த்தருடைய வீடு, இந்த தேவனுடைய சபை. இது கர்த்தருடைய வீடு. அதுக்கும் மிஞ்சி இன்னொரு வீடு இருக்குது, பரலோக வீடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 5 விதமான வீடுகளை குறித்து ரொம்ப சுருக்கமா உங்களோட கூட நான் பேச விரும்புகிறேன். ஒரு பெண் பிறந்த நாளிலிருந்து திருமணம் ஆகிற வரைக்கும், வாலிப பெண்ணா இருக்கிற வரைக்கும் தன் தகப்பனுடைய வீட்டில் இருக்கிறாள். வீட்டில் ஒரு பெண் பிள்ளை இருந்தால் அந்த வீட்டில் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். பசங்க இருந்தால் கூட அவங்க பாட்டுக்கு எங்கன்னா ஒரு மூலையில் போய் உட்காந்துருப்பாங்க, அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பெண் குழந்தைகள் வாயை திறந்தா என்ன செய்யாது? மூடவே மூடாது. அங்கே ஓடும், இங்கே ஓடும். அப்படி பாய்ஸும் ஈக்குவலி அப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் எல்லாம் பெண்களாக வந்திருக்கிறதுனால உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் திருமணம் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு தகப்பன் வீடு. எத்தனை பேர் யங் கேர்ள்ஸ் அன்மேரிட் இருக்கிறீங்க? கொஞ்சம் கை தூக்குங்க. திருமணம் ஆகாத பெண்கள், வாலிப பிள்ளை, காட் பிளஸ் யூ. அப்போ தகப்பனுடைய வீட்டில் ஒரு பெண் எப்படி இருக்கணும் அப்படின்னு பைபிள் ரொம்ப சொல்லியிருக்குது. எப்படி இருக்கணும்? ஒரு எக்ஸாம்பிளை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க. எப்தா மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு வருகிற போது இதோ அவன் குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தால் அவள் அவனுக்கு ஒரு பிள்ளையானவள். ஒரே பிள்ளையா? நல்லா கவனிங்க, நீங்க என் செய்தியை கவனிக்கணும்.
கேள்வி கேட்பேன் இடையில, சரிதானா? எப்தா ஒரு வீரன், அவன் யுத்தம் செய்ய போகிறார், போய் ஜெயிச்சுட்டு வரார். அப்போ அவருக்கு ஒரே ஒரு பெண் பிள்ளை. இந்த பெண் பிள்ளை தகப்பனுடைய வீட்டில் இருக்கிறாள், அவள் கன்னிகை என்று வேதம் சொல்லுகிறது. அப்பா ஜெயிச்சிட்டாரு அப்படின்ன உடனே இவளுக்கு வீட்டில் இருக்க முடியல. சந்தோஷம் வேணுமான்னு நீங்கள் பாருங்க, அது மாதிரி அவள் டேமரின்லாம் எடுத்துக்கிட்டு என்ன செஞ்சுட்டா, ஃபாதருடைய விக்டரியை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு, ஒருவேளை அவள் எஃபிஷியன்ட் கேர்ளா இன்எஃபிஷியண்ட்டா அதெல்லாம் நமக்கு தெரியல, வீட்டில் சொந்தக்காரங்க ஆண் பிள்ளைங்களா இருந்தாங்களா தெரியல, அவளுக்கு ஒன்றே ஒன்று தெரியும், எங்கள் அப்பா ஜெயிச்சிட்டாரு, நான் அதை என்ன செய்யணும், கொண்டாடணும். ஸோ சந்தோஷமா தம்புரு வாசித்து தன் தோழிகளோடு நடனம் பண்ணி அப்பாவை வரவேற்க போகிறாள். ஒரு யங் கேர்ள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவள் 3 விதத்தில் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்று, அவள் ஒரு ஹாப்பி கேர்ளாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். 2, அவள் ஒரு ஹெல்த்தி கேர்ளாக இருக்கணும். 3வது, அவள் ஒரு ஹோலி கேர்ளாக இருக்கணும். சொல்லுங்க, ஹாப்பி கேர்ள், ஹெல்த்தி கேர்ள் அண்ட் ஹோலி கேர்ள். இங்கே எப்தாவுடைய குமாரத்தியை பார்த்தா அவளுக்கு இருக்க முடியல வீட்டில், சந்தோஷம். வாலிப பெண்களாகிய உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டை நீங்கள் சந்தோஷமாக மாற்ற முடியும். அப்பா சண்டை போட்டுட்டு கோச்சிட்டு இருந்தாருன்னா அம்மா போய் பேச முடியாது. ஆனால் அந்த பெண் பிள்ளைகள், டாடி இன்னும் நீங்கள் இப்படி அப்படின்னு அப்பாட்ட பேசி அப்பா இருதயத்தை இந்த பிள்ளைங்க என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். என் அன்பு வாலிப பிள்ளைகளே, நீங்கள் திருமணம் ஆகிற காலம் வரைக்கும் உங்கள் வீட்டை ஒரு சந்தோஷ வீடாக மாற்றுறதுக்கு நீங்கள் இன்னைக்கு தீர்மானம் எடுக்கணும். தாய்மார்கள் என்ன செய்கிறாங்க, பிள்ளைங்க படிக்கணும், பிள்ளைங்க மார்க் வாங்கணும், ஐயோ 10th, ஐயோ 12th, ஐயோ காலேஜ் அப்படின்னு நீங்கள் திருமணம் ஆற வரைக்கும் அவ்வளோ வேலைகளை அவங்களே தான் என்ன செய்கிறாங்க, வாரி போட்டு செய்கிறாங்க. ஒரு பெண் மகள் என்ன செய்யணும், சந்தோஷமா, யூ ஹாவ் டு ஷேர். உன் அம்மாவுடைய பாரத்தை நீ பகிர்ந்து கொள்ளணும், உன் அம்மாவுடைய வேலைகளை நீ பகிர்ந்து கொள்ளணும். அம்மா வாட்டமாக இருந்தா, ஏமா இப்படி இருக்கிறீங்க, விடுங்கம்மா, இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா, ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாருமா அப்படின்னு போய் ஒரு தாயை சரிப்படுத்தணும். தகப்பன் கோபமாக இருந்தா தகப்பனை போய் சரிப்படுத்தணும். தம்பி வழி சரியில்லைன்னா, டேய் நீ போகிற வழி சரியில்லை, அக்கா சொல்லிட்டு இப்படிலாம் செய்யக்கூடாது, நீ தான் அதை செய்யணும். உன் மூத்த சகோதரன் அவன் வாழ்க்கையே வேறு மாதிரி இருந்தான், அண்ணா ஏன் கவலைப்படுற, வேலை இல்லைன்னா என்ன, வா நம்ம ஜோம் பண்ணலாம், ஆண்டவர் உனக்கு ஒரு வேலை தருவாருண்ணா. கொஞ்சம் கவனிங்க, ஒரு கனெக்ஷன், அப்பாவோட கனெக்ஷன், அம்மாவோட கனெக்ஷன், அக்காவோட கனெக்ஷன், தம்பியோட கனெக்ஷன், அண்ணனோட கனெக்ஷன், தங்கச்சியோட கனெக்ஷன். ஒரு வாலிப மகள் வீட்டில் இருக்கிற காலம் வரைக்கும் அவளும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும். ஹல்லேலூயா. ஒரு நாள் நீங்கள் வீட்டில் இல்லைன்னா போய் தொலைஞ்சதுப்பா அப்படின்னு நினைக்கக்கூடாது யாரும். ஐயோ பிள்ளை இல்லையே, என் பொண்ணு இல்லை, வீடே வெறிச்சோடி கிடக்குது அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு சண்டை போடாத ஒரு பொண்ணா, ஒரு சந்தோஷமான மகளா, கூக்குரலிடாத ஒரு மகளா, தாழ்ந்து போய் எல்லாருக்கும் உதவுகிற ஒரு மகளா என் அன்பு வாலிப பிள்ளைகளை நீங்கள் இருப்பீங்கன்னா உங்கள் வீடு கட்டப்படும். ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் கடவுள் உங்களுக்கு ஒரு பெரிய பங்கை வச்சிருக்கிறார். 2வது, வேதத்தில் இன்னொரு மகளை குறித்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 16 ஒரு பெண்ணை குறித்து நான் வாசிக்கலாம். அவளுக்கு பெயர் ரெபேக்காள். அப்போ எலியேசர் என்ற ஒரு ஊழியக்காரன் தன் எஜமானாகிய ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்குக்கு பெண் தேடும்படி போகிறார். இந்த சரித்திரம்லாம் உங்களுக்கு தெரியும். எத்தனை பேருக்கு தெரியும்? ஆதியாகமம் 24 ரொம்ப நல்லா தெரியும், அதனால் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. போகிறார். போகும்போது மனசுக்குள்ள ஒன்று சொல்லிட்டு போறார். என்ன சொல்லிட்டு போறாரு? நான் போவேன், நான் தண்ணி கொடுன்னு கேட்கும்போது எனக்கும் கொடுக்கணும், என் ஒட்டகத்துக்கும் கொடுக்கணும். ஜஸ்ட் இமேஜின், அந்த கேர்ள் இவர் ஊழியக்கார் கேட்ட உடனே துறவுக்குள் இறங்கினாள் அப்படின்னு இருக்குது. அப்படி சும்மா எடுத்து கொடுத்தா அது வேற, கீழே இறங்கணும் மேலே தூக்கணும், கீழே இறங்கணும் மேலே தூக்கணும். அப்போ ஒன்று நான் யோசித்தேன், இந்த கேர்ள் நிச்சயமாகவே ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் கேர்ளாக தான் இருந்திருக்கணும். அப்படி தானே? நிறைய பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க பரீட்சையில் நல்ல மார்க் வாங்கணும்னு நினைக்கிறாங்க, +2ல் நல்ல ஹை மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் தே டோன்ட் ஒர்க் ஹார்ட். கஷ்டப்படுறது கிடையாது. வீட்டில் 22 வயசாகிற வரைக்கும் அம்மா தான் எல்லா வேலையும் செய்யணும், அம்மா தான் வாஷ் பண்ணணும், அம்மா தான் குக் பண்ணணும், எவ்ரிதிங்.
அப்படி இருக்கக்கூடாது. என் அன்பு வாலிப பிள்ளைகளே, நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண பழகணும். மதர்ஸ், உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். உங்கள் பெண்ணு உங்கள் கையிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லா குக்கிங்கையும் உங்கள் மகளுக்கு சொல்லித்தரணும். எப்படி உடுத்த அவளுக்கு சொல்லித்தரணும். அவங்க உலகத்தை பார்த்துட்டு இப்படிலாம் உடுத்தணும்னு ஆசைப்படுவாங்க. பட் ஆஸ் அ ஸ்பிரிச்சுவல் மதர் உங்கள் பிள்ளைங்களுக்கு ட்ரெயின் பண்ணணும். அம்மா, இந்த டிஷர்ட் உனக்கு நல்லா இல்லை, அது சரீரத்தை அழகாக காட்டலை, இது வேண்டாம், வேறு ட்ரெஸ் போடு. ஒரு மதர் தான் டீச் பண்ணணும். அம்மா அம்மா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நீ குக் பண்ணு. மதர் தான் டீச் பண்ணணும். என் தாய்க்கு நாங்கள் 3 பெண் பிள்ளைகள். 10th ஸ்டாண்டர்ட் லீவ் வந்தால் எல்லோரும் குக்கிங் படிக்கணும். ஸோ எனக்கு 10th ஸ்டாண்டர்ட் லீவ் வந்தோடனே அம்மா சொல்லிட்டாங்க, இந்த 1 மாதமும் நீ தான் என்ன செய்யணும், குக் பண்ணணும். முதல் நாள் எங்கள் அம்மா ஒரு டீச்சராக இருந்தனால அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. சொல்லிட்டு போனாங்க, வெண்டைக்காய் சாம்பார் வையின்ட்டு. எனக்கு வெண்டைக்காயை கழுவிட்டு வெட்டணுமா வெட்டிட்டு கழுவிடுமான்னு தெரியாது. நல்லா வெட்டி தண்ணிக்குள்ளே போட்டு, சரி இன்னைக்கு சாம்பார் வைப்போன்னு எதையோ வச்சு பார்த்தா தூக்குனா மைதா மாவு கஞ்சி மாதிரி வருது. ஐயோ ஆண்டவரே, இது என்ன, அம்மா ரொம்ப அழகாக வைப்பாங்க, நம்ம வச்சா மைதா மாவு கஞ்சி மாதிரி வருதே, இதை எப்படி எல்லாரும் சாப்பிட போகிறாங்க. சரி வேறு வழியே இல்லாமல் மத்தியானம் எங்கள் அண்ணனுக்கு பரிமாறேன். சூப்பராக இருக்குதுடா நீ செஞ்ச சாம்பார்னார். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. பாருங்க, அவர் என்னை ஹர்ட் பண்ணலை. ஆனால் அம்மாட்ட ராத்திரி கேட்டேன், அம்மா நீங்கள் எல்லாம் வச்சா நல்லா இருக்கு, நான் வச்சா ஏமா நல்லா இல்லை. மை மதர் டாட் மீ டு குக். எப்போ? 10ஆம் படிக்கும்போது. அந்த ஒரே மாத லீவில் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டேன். இன்னைக்கு ஊழியக்காரியாக இருக்கிறேன், உலகமெல்லாம் போகிறேன். ஆனால் கூட அவசர நேரத்தில் வீட்டில் யார் தான் குக் பண்ண வேண்டியதாக இருக்குது. இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி ஒரு பெண்ணு தான் வீட்டில் போய் என்ன செய்யணும். என் அன்பு வாலிப பிள்ளைகளே, நீ ஒரு ஹாப்பி கேர்ளாக இருக்கிறது மட்டுமல்ல, நீ ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் ஹெல்த்தி கேர்ளாக இருக்கணும். பல கூட்டங்களில் பெண்களுக்கு ஆரோக்கியத்தை பற்றி பேசுகிறதே இல்லை. நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தாரேன். நம்ம உலகம் இப்பொழுது போகிற இந்த சூழ்நிலைமையில் ஒவ்வொரு பெண்ணுமே உங்கள் சரீரத்தை ஆரோக்கியமாக வச்சுக்க படிச்சுக்கணும். நேற்று ஒரு சகோதரனோடு கூட பேசினேன். அவர் சொன்னார், என் தாய் 58 வயதில் மறிச்சிட்டாங்க. நான் கேட்டேன், 58 இயர்ஸில் எப்படி மறிச்சாங்க, ரீசன் சொல்லுங்கள். சுகர் இருந்துச்சு, ட்ரீட்மெண்ட் பண்ணோம், ஒரு தடவை செக் பண்ணோம், அது ஏதோ நார்மலாக வந்துச்சுன்னொன்னே எங்கள் அம்மா என்ன செஞ்சாங்க, விட்டுட்டாங்க. இனிமேல் டேப்லெட்டே என்ன செய்ய வேண்டாம், எடுக்க வேண்டாம் அப்படின்னு. அப்புறம் கை வலிக்குதும்பாங்க. நாங்கள் தைலெல்லாம் போட்டு தேய்ப்போம். எங்களுக்கு தெரியல சிஸ்டர், அவங்களுக்கு பிபி அதிகமாகி கை பேரலைசிஸ்க்கு முந்தின ஸ்டேஜில் இருந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல. கொஞ்ச நாளில் பேரலிட்டிக் ஆகி பெட்ரிடன் ஆயிட்டாங்க. அப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி பார்த்தோம், ஒன்றும் சரியில்லை. 58 இயர்ஸ், நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களாக தான் இருக்கிறோம், எங்கள் அம்மா மறிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னப்போ என் உள்ளெல்லாம் உடஞ்சிருச்சு. இங்கே இருக்கிற தாய்மார்கள், மதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் டாட்டர்ஸ், உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆரோக்கியமாக வச்சுக்க பழகணும். நீங்கள் எவ்வளோ நேரம் தூங்கணும், என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், இதெல்லாம் நமக்கு ஒரு காமன் சென்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம அதை ஃபாலோ பண்ணவே மாட்டோம். ராத்திரி 11 மணிக்கு வயிறு நிறைய ரைஸ் சாப்பாடு சாப்பிட்டு படுத்தா என்ன செய்யும், வெயிட்டு தான் போடும். அப்போது ஜெபிக்க ரொம்ப நல்லா ஜெபிக்கிறீங்க, நல்லா வேத வாசிக்கிறீங்க, உங்கள் சரீரத்தை நீங்கள் கவனிக்க பழகணும், உங்கள் தலையை கவனிக்க பழகணும், உங்கள் முக ரூபத்தை கவனிக்க பழகணும். சில பெண்கள் கணவன் விரும்பாததுக்கு காரணமே எப்போவுமே ஒரு நீட் அண்ட் டைடியாக இருக்க மாட்டாங்க. நான் சொல்லித்தரேன், வீட்டில் இருந்தால் கூட ரொம்ப அழகாக இருக்க பழகுங்க. வாலிப பெண்களுக்கு சொல்லித்தரேன், வீட்டில் இருந்தால் கூட சுத்தமாக இருக்க பழகுங்க. உங்களை பார்க்கும்போதே உங்கள் முகத்தில் ஒரு தெய்வீக பிரசன்னமும் தெய்வீக தோற்றமும் இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த ரெபேக்காள் அன்னைக்கு மட்டும் போய் அத்தனை கூட தண்ணி எடுக்கலை. ஆல்ரெடி ஷி வாஸ் அ ஹார்ட் ஒர்க்கர். ஏற்கனவே ஹார்ட் ஒர்க் பண்ணி பழகுனா. யங் கேர்ள்ஸ், உங்களுக்கு விசேஷமாக சொல்கிறேன், உங்கள் வீடு கட்டப்படணும்னா நீ கடினமாக உழைக்கணும். ஸோ வீட்டில் அம்மாவுடைய தயவு இருக்கிற நாட்களில் எல்லாத்தையும் ஸ்லாக்கியோன்னு நம்ம எடுத்துருவோம்ல. காலேஜுக்கு பேக்கை தூக்கி மாட்டின உடனே அம்மா கையில் தோசையை தூக்கிட்டு வராங்க. ரெண்டு வாய் சாப்பிட்டு போயிருடா, 2 வாய் சாப்பிட்டு, ஒரு முட்டையாவது சாப்பிட்டு போயிரு. ஒரே ஓட்டமாக ஓடுறீங்க. திருமணமான பிறகு மாமியார் கையில் தட்டில் இட்லி வச்சுட்டு வர மாட்டாங்க. நீங்கள் தான் எல்லாத்துக்கும் என்ன செய்யணும், போய் செய்யணும். ஸோ யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் யுவர் செல்ஃப். அப்பா வீட்டில் இருக்கும்போது, தகப்பன் வீட்டில் இருக்கும் பொழுது நீ ஹெல்த்தியாக உன் பாடியை வச்சுக்கோ. வாக்கிங் போங்க, காலையில் எக்ஸசைஸ் பண்ணுங்க, கொஞ்சம் உடம்ப பார்த்துக்கோங்க, நிறைய தண்ணி குடிங்க, ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க, சீப்பாக கிடைக்கிற ஃப்ரூட்ஸை வாங்கி ஜூஸ் போட்டு சாப்பிடுங்க. இதெல்லாம் எங்கேயாவது பிரசங்கம் பண்ணுவாங்களா?
ஆவியில் அனலா இருங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு நான், உன் சரீரத்தை கவனிமா, உன் புருஷனுக்கு நீ ரொம்ப வருஷம் ஆதரவா இருக்கணுமா, உன் பிள்ளைங்களுக்கு நீ ரொம்ப வருஷம் நல்ல தாயா இருக்கணுமா, உன் பிள்ளைகளின் வாழ்க்கையை நீ பார்க்கணும். மார்பகத்தில் ஏதாவது வித்தியாசமான தடிப்பு தோற்றம் வந்தால் உடனே போய் செக் பண்ணுங்க. எவ்வளோ பெண்கள் வெட்கப்பட்டு யூட்ரைன் கேன்சர்லையும் பிரஸ்ட் கேன்சர்லையும் செத்து போயிருக்கிறாங்க தெரியுமா? சின்ன ஒரு தடிப்பு, சின்ன ஒரு வீக்கம் வரும்போது போய் காட்டுறதுக்கு யோசிக்காதீங்க. நீங்க ரொம்ப வருஷம் வாழணும். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளெல்லாம் பார்க்கணும். நீங்க ஹெல்த்தியா இருக்கணும். என் அன்பு வாலிப பிள்ளைங்களே, சின்ன வயசுலயே ஆரோக்கியமா இருக்கிறது எப்படின்னு கத்துக்கோங்க. அம்மா கூட இப்போ சொல்லி கொடுங்க. அம்மா ஊறுகாவை ரொம்ப சாப்பிடாதீங்க, அப்பளத்தை சாப்பிடாதீங்க, இந்தாங்கம்மா ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் இதை சாப்பிடுங்க, இந்த சாலடை சாப்பிடுங்க. யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் மதர். அப்போ தான் உங்கள் அம்மா ரொம்ப வருஷம் இருப்பாங்க. சரி, தகப்பன் வீட்டில் இருக்கும்போது மூணாவது ஒரு வாலிப பெண் எப்படி இருக்கணும்னா, நான் சொன்னேன் ஹாப்பியாக இருக்கணும்னு சொன்னேன், ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொன்னேன், ஹோலியாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு பெண் இருந்தாள், அவளுக்கு தேவதூதன் வந்து தரிசனமானாராம். என்ன சொன்னார்? கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். வேதம் சொல்லுது அந்த பெண் புருஷனை அறியாத ஒரு கன்னிகை அப்படின்னு சொல்லுது. பைபிள்ல அப்படி ஹோலி லைஃப் வாழ்ந்த பல பெண்களை பத்தி வேதம் சொல்லி இருக்குது. ஆனா ஒரு பெண் தன் தகப்பன் வீட்டில் இருந்த நாட்களிலேயே தன் பரிசுத்தத்தை இழந்து போயிட்டா. தாமார் அப்படின்னு ஒரு பெண்ணை குறித்து இந்த வேத பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். அவளுக்கு ஒன்றுவிட்ட சகோதரன் அம்னோன் என்பவன் அவள் மேல பிரியம் கொண்டுட்டான். வேதம் சொல்லுது அவனுக்கு ஒரு நண்பன் இருந்தான். அவன் ரகசியமா திட்டங்கள்லாம் போட்டு இந்த பெண்ணை எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்று தீர்மானிக்கிறான். இந்த தாமாருடைய சரித்திரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, கவனிக்கிறீங்களா வசனத்தை? அவள் சகோதரன் அவளை அழைக்கிறான், போகிறாள். சமைக்க சொல்லுகிறான், சமைக்கிறாள். சமைத்ததை எடுத்து வர சொல்லுகிறான், எடுத்துக்கொண்டு போகிறாள். உள்ளறைக்கு வர சொல்லுகிறான், அப்பொழுதும் போகிறாள். நான் யோசித்தேன், பின்னாக நடந்தது என்னவென்றால், அவன் இவள் இடத்தில் தவறாய் நடந்து இவள் வாழ்க்கையை கெடுத்து விட்டான். ராஜகுமாரத்திகள் பல வர்ண அங்கிகளை அணிந்திருப்பார்களாம். இவள் அந்த சகோதரன் வீட்டிலிருந்து வெளியே வரும் பொழுது வேதம் சொல்கிறது, அவன் அவளை நேசித்த நேசத்தை விட அவளை வெறுத்த வெறுப்பு அதிகமாக இருக்கிறது என்று. இந்த பெண் பாழாக்கப்பட்டாள். எங்கே? தகப்பன் வீட்டில் இருக்கும்போது. இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் பாழாக்கப்படுகிறார்கள். சிந்தையிலே பாழாக்கப்படுகிறார்கள், சரீரத்திலும் பாழாக்கப்படுகிறார்கள். யாரோ ஒருவர் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்வதனால் அந்த நேசத்துக்கு நீ இணங்கி விடக்கூடாது. 16 வயதோ 18 வயதோ உன் வாழ்வை தீர்மானிக்கிற வயது அல்ல. உனக்குன்னு கர்த்தர் ஒரு பார்ட்னரை கொண்டு வர்றதுக்கு நீ முதல்ல ஜெபம் பண்ணணும். 2வது காத்திருக்கணும். 3வது பொய்யாய் வருகிற உறவுகளுக்கு நீ விலகி ஓடுறதுக்கு கர்த்தற்ற ஞானம் கேட்கணும். எவ்வளோ கேர்ள்ஸ் ஸ்கூலில் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க தெரியுமா? மதர்ஸ், உங்கள் பிள்ளைங்களை கொஞ்சம் மறைமுகமாகவும் கண்காணிக்கணும். அவள் எப்படி பேசுகிறா, யார்கிட்ட பேசுகிறா, ஃபோனில் யார்கிட்ட பேசுகிறா, என்ன எழுதுறா, என்ன பண்ணுறா. இங்கே வசனம் சொல்லுது, பின்னாடி தாவீது கூட அதுக்கு சம்மதிச்சு அனுப்பிச்சு வச்சான். பிள்ளைகளை நம்பணும், அதே நேரத்தில் பத்திரமாவும் பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் ஞானமாகவும் நீங்கள் நடக்கணும். வாலிப பிள்ளைங்க உங்களுக்கு சொல்கிறேன், இந்த பெண் ஒரு சின்ன ஞானம் இல்லாததுனால வாழ்க்கையில் கற்பை இழந்தாள். என்ன ஞானம் இல்லை? இன்னொரு ஆண்மகனோடு ஒரு அறை வீட்டில் தனிமையாக இருப்பது தவறு என்ற ஒரு ஞானம் அவளுக்கு தெரியல. உனக்கு சொல்லித்தாரேன், எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் சரி, உன்னை விட சின்னவங்களாக இருந்தாலும் சரி, உனக்கு ஈக்குவலாக இருந்தாலும் சரி, உன் கிளாஸ்மேட்டாக இருந்தாலும் சரி, உன் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, ஆப்போசிட் செக்ஸோட நீ ஒரு அறையில் தனிமையாக இருக்கிறத கட்டாயம் தவிர்த்து ஆகணும். நீ வேலை செய்கிற இடத்துல உனக்கு மேனேஜராக இருக்கலாம், நீ ஊழியர் செய்கிற இடத்துல உனக்கு மேலே உள்ள ஒரு ஊழியக்காரராகவும் இருக்கலாம். அவாய்ட் டு பி அலோன் வித் ஆப்போசிட் செக்ஸ். இந்த பெண் இந்த ஒரு ஞானம் இல்லாதனால தன்னுடைய கற்பை இழந்தாளாம். என் அன்பு வாலிப பிள்ளைகளே, தகப்பன் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், நீங்கள் பரிசுத்தமாக இருக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாய் உனக்குன்னு கர்த்தர் வச்சிருக்கிற எதிர்காலத்துக்கு நீ ஆயத்தமாகணும், ஜெபம் பண்ணணும். நீயா ஒரு துணையை தேடக்கூடாது. ஓ இதுதான் நல்லா, நமக்கு நான் நல்லா பாடுறேன், அந்த பிரதர் நல்லா கிட்டார் வாசிக்கிறாரு, இவர் தான் நமக்கு லைஃப் பார்ட்னர் போல், அப்படிலாம் கற்பனையே பண்ணாத. அவர் வேற யாரையும் நினச்சிட்டு இருப்பாரு, நீ நினைக்காத அவர் உன்னை நினைப்பாருன்ட்டு. இந்த மாதிரி ராங் இமேஜினேஷன்ஸ் தான் நிறைய கேர்ள்ஸ் தே லூஸ் தியர் லைஃப்.
உனக்கு கர்த்தர் கொண்டு வரணும்னா உங்க வீட்டை தேடி கொண்டு வருவாரு, உங்க அப்பா அம்மா சம்மதத்தோட கொண்டு வருவாரு, அழகா நடத்தி தருவார், கல்யாணத்தை அருமையா நடத்துவார். அது வரைக்கும் உன் தகப்பன் வீட்டில் நீ காத்துரு. ஒரு மரியாளுக்கு அழகா ஆண்டவர் கொண்டு லைஃபை செட் பண்ணாரு, சூப்பரா வாழ்க்கை அமைந்தது, ஆசீர்வாதமா இருந்தாள். அக்சாள் என்ற ஒரு பெண்ணை குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த பெண் திருமணம் ஆகிறாள். அவங்க அப்பாவே அவளுக்கு ஒரு வீரனை பார்த்து கல்யாணம் பண்றார். திருமணம்லாம் ஆயிடுச்சு. ஆகி கணவன் வீட்டுக்கு போகும்போது சொல்றா, கொஞ்சம் இருங்க, எங்க அப்பாட்ட நான் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு ஹஸ்பண்ட பெர்மிஷன் கேட்டுட்டு கழுதை விட்டு இறங்கினா அப்படின்னு பைபிள் சொல்லுது. என் அன்பு வாலிப பிள்ளைகளே, உங்க அம்மா வீட்டில் அப்பா வீட்டில் உங்களுக்கு எல்லா ஃப்ரீடம் இருக்கலாம், எல்லா சுதந்திரம் இருக்கலாம். பட் when you enter into another house, நீ திருமணமாகி இன்னொரு வீட்டுக்கு போகும்போது உன் மைண்டில் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் என்ன தெரியுமா இருக்கணும்? முதல்ல ஆண்டவர், ரெண்டாவது என் புருஷன். அவர் என்ன சொன்னாலும் நான் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். இவளா குடுக்கணும்னு கழுதையை விட்டு இறங்கி ஓடிடல. வசனம் அழகா சொல்லுது, அவன்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு போறாளாம். ஐ அப்ரிஷியேட் ஹர். என்ன ஒரு அழகான சுபாவம் பாருங்க. அப்போ நீ திருமணம் ஆறதுக்கு முன்னாடி திருமண வாழ்க்கைக்கு ஆயத்தமாகும் போதே உன் மைண்டை செட் பண்ணிக்கணும். இப்போ அப்பா, இப்போ அம்மா, இனிமேல் ஒரு வாழ்க்கை வரும்போது புருஷன் அவர் என்ன சொன்னாலும் கேட்கணும், அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். அப்போ நீ சூஸ் பண்ண போதே எப்படி சூஸ் பண்ணணும்? ஒரு பிலீவரை சூஸ் பண்ணணும், ரட்சிக்கப்பட்ட ஒரு மகனை சூஸ் பண்ணணும். இன்னைக்கு நான் உனக்கு சவாலாக சொல்கிறேன், 30 வயசு ஆனால் கூட நீ வெயிட் பண்ணு, உனக்கு ஏற்ற துணை ஆண்டவர் கொண்டு வருவார். போன வாரம் ஒரு என்கேஜ்மெண்ட் ஆச்சு, அந்த பொண்ணுக்கு வயசு 34. நான் கேட்டேன், ஏமா இத்தனை வயசு வரை காத்திருக்க? அவ சொன்னா, ஆண்டி நான் கல்யாணம் பண்ணால் ஒரு பிலீவரை தான் பண்ணுவேன், இல்லாட்டி பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்கிறேன். எனக்கு சவாலாக இருந்துச்சு. நான் கர்த்தர் பாருங்க, அவளை விட சூப்பராக, அவளை விட ஆண்டவரை பல மடங்கு நேசிக்கிற ஒரு பையன் ஒன்றுமே வர வேண்டாம், இந்த பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு இந்த அடுத்த மாதம் கல்யாணம். வெயிட் பண்ணுமா, அவசரப்படாதம்மா. தகப்பன் வீட்டில் இருந்துக்கிட்டே உன் துணையை தேடாதம்மா. தகப்பன் வீட்டில் இருந்துட்டு நீ தேவனை தேடு. அவர் உன் ஆசை நாயகராய் மாறணும், அவர் உன் இன்ப நேசராய் மாறணும், அவர் உன் ஆத்தும மணாளனா மனசுல இரவும் பகலும் அவரை நேசிச்சன்னா அவர் பார்ப்பார், இது இப்படி என்னவே நேசிக்குது, இதுக்கு சூப்பரா ஒரு பையனை நானே கொண்டு வரணும்னு அவரே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ரெண்டாவது, ஒரு பெண்ணுக்கு இன்னொரு வீடு உண்டு. தகப்பன் வீடுன்னு சொன்னேன். ரெண்டாவது இன்னொரு வீடு என்ன தெரியுமா? துணைவனுடைய வீடு. என்ன வீடு? எத்தனை பேர் கல்யாணம் ஆயிருக்கிறீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். God bless you. ஆண்டவர் உங்களுக்கு பார்த்து பார்த்து ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு. நீங்க யோசிக்க கூடாது, தெரியாதனமா அந்த ஆளை கல்யாணம் பண்ணிட்டு பாடுற பாடு, ஆண்டவரே எங்க அப்பா அப்படி ஒரு மாப்பிள்ளை கொண்டு வந்தாரு, வேணான்னு சொல்லிட்டேன் ஆண்டவரே அப்படின்னு இப்ப யோசிக்க கூடாது. சரிதானா? கர்த்தர் உங்களுக்கு செஞ்சதை சரியா செஞ்சார். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் உங்க வீட்டை ஆசீர்வாதமா மாற்ற விரும்புகிறார். தாவீது ஜெபம் பண்றார்ல, ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தினால் உம்முடைய அடியானுடைய வீடு எப்படி இருக்கட்டும்? ஆசீர்வாதமா இருக்கட்டும் அப்படின்னு. ஒரு வீட்டை ஆண்டவர் எப்படி ஆசீர்வாதமா மாற்றாருக்கு 2 வசனம் சொல்றேன். சங்கீதம் 127:1 வாசிங்க. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. சரி, உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். வீட்டை யார் கட்டுறா? பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க. காதுல விழுந்துச்சா வசனம்? கர்த்தர் வீட்டை கட்டலைன்னா நம்ம பிரயாசம்லாம் என்னது? வேஸ்ட். கொஞ்சம் பக்கத்தில் பார்த்து, ஆண்டவர் கட்டலைன்னா உன் பிரயாசம்லாம் வேஸ்ட்டுமா, உன் பணம் வேஸ்ட்டுமா, நீ சொத்தெல்லாம் சேர்க்கலாம், அதெல்லாம் வேஸ்ட். ஆண்டவர் கட்டணும் வீட்டை. ஹல்லேலூயா. இது மைண்டுக்குள்ள பதிஞ்சிடணும். என் வீட்டை என் ஆண்டவர் தான் கட்டணும். உங்க புருஷனை யாரு மாத்தணும்? சத்தமா சொல்லுங்க. உங்க பிள்ளைங்களை யார் ரட்சிக்கணும்? உங்க தரித்திரத்தை யார் மாற்றணும்? உங்களுக்கு சுகம் யார் தரணும்? உங்க கணவனுடைய குடிப்பழக்கத்தை யார் மாற்றணும்? அவருக்கு இன்னொரு கனெக்ஷன் இருக்குது, அதை யார் வெட்டணும்? நீங்க செய்ய முடியுமா? இவ்வளோ நாள் நீங்க தான் செஞ்சீங்க, அதனால உங்க வீடு கட்டப்படவே இல்லை. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் கட்ட போறேன். நீதிமொழிகள் 14:1 வாசிங்க. புத்தியுள்ள ஸ்திரீ, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். எல்லாரும் சொல்லுங்க. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தியுள்ள ஸ்திரீகள்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். சரி, அடுத்து புத்தி இல்லாத ஸ்திரீயோ
தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். நல்லா கவனிங்க, 2 வசனத்தையும் இணைச்சா கர்த்தர் வீட்டை கட்டுறாரு, கூடவே ஒரு பெண்ணு கர்த்தர் கூட இணைஞ்சுக்கிட்டாளாம். அந்த பெண்ணு யாரு? சத்தமா சொல்லுங்க. அவளுக்கு தெரியும் நான் கட்ட முடியாது, என் ஆண்டவர் கூட இணைஞ்சுக்கிட்டேன்னா நான் கட்ட முடியும். அவளுக்கு தெரியும் என் கணவனுடைய குடிப்பழக்கத்தை நான் மாற்ற முடியாது, என் ஆண்டவரோட இணைஞ்சுக்கிட்டேன்னா குடிப்பழக்கம் என்ன செய்யும்? மாறும். அவளுக்கு தெரியும் என் பையனுக்கு ஒரு பெண்ணை நான் தேட முடியாது, என் ஆண்டவரோட இணைஞ்சுக்கிட்டேன்னா என் ஆண்டவர் என்ன செய்வார்? தேடி கொண்டு வந்து வீட்டில் தருவார். அழகா இருக்குது, முடி நீளமா இருக்குது, சோப்பா இருக்குது, ஒல்லியா இருக்குது, நகை அவ்வளோ போடுறாங்க, ஆனா வீட்டுக்கு வந்த பிறதான் தெரியுது அதுக்குள்ள 10 குட்டி பிசாசு இருக்குது அப்படின்ட்டு. இல்லை, ஏன்னா நீங்க அழகை பார்த்தீங்க, கலரை பார்த்தீங்க, சோப்பா இருக்குதான்னு பார்த்தீங்க, முடி நல்லா இருக்குதான்னு பார்த்தீங்க, ஒல்லியா இருக்கிறாளான்னு பார்த்தீங்க, ஆனா உள்ள இயேசு இருக்கிறாரான்னு பார்க்கலையே. பக்தி உள்ள ஒரு பெண்ணுக்காக நீங்க ஜெபிக்கலையே. தாய்மார்களுக்கு சொல்லித்தாரே, பிள்ளைங்க இப்போ உங்க பிள்ளைங்க என்ன வயசு இருந்தாலும் இப்போ இருந்தே உங்க பிள்ளைங்களுடைய எதிர்காலத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஆண்டவரே, என் பிள்ளை குட்டி பிள்ளையா தான் இருக்குது, ஆனா இப்பவே எதிர்காலத்துக்கு ஜெபிச்சு வைக்கிறேன்ப்பா, இப்பவே என் பிள்ளையுடைய சூழ்நிலைக்கு ஜெபிச்சு வைக்கிறேன். உங்க பிள்ளைகளின் பாதுகாப்பிற்கான ஜெபங்கள் புக்கில் இப்படிப்பட்ட விசேஷ பிரேயர்ஸ் எல்லாம் இருக்குது. ஆண்டவரோட ஒரு பெண் இணைந்து கொண்டால் அவள் தன் வீட்டை அழகா கட்டுவாளாம். வேதத்துல எப்படி பெண்கள் எல்லாம் குடும்பத்தை கட்டினாங்க அப்படிங்கிறதுக்கு பல வசனங்கள் இருக்குது. ஒரு வசனத்தை முதல்ல உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 45:10 வாசிங்க பார்க்கலாம். குமாரத்தியை கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. ஜனத்தையும், இன்னும் தகப்பன் வீட்டில் இருக்கிறாங்க, அதான் வசனம் சரியா வர மாட்டேங்குது. ஜனத்தையும் எதையும் மறந்துரு. ஒரு பெண் முதலாவது தான் வீட்டை கட்டணும்னா, சிஸ்டர்ஸ் கவனிக்கிறீங்களா, உங்க வீடு கட்டப்படணும்னா பைபிள் சொல்லுது முதல்ல தகப்பன் வீட்டை என்ன செய்யணும்? மறக்கணும். நான் எத்தனை முறை கேட்குறேன், ஒரு புடவை எடுத்தான்னு, இப்படியா நான் கெஞ்சி கெஞ்சி கேட்குறேன், நீர் எடுத்துட மாட்டேன். எங்கள் அப்பான்னா ஒரு புடவை கேட்கறதுக்குள்ள எங்கள் அப்பா 2 புடவை எடுத்துருவார். இது தகப்பன் வீட்டை மறந்த அனுபவமா இல்லையா? சொல்ல மாட்டீங்களே. எங்க வீட்டில் நான் ஒரு வேலை கூட செய்ய மாட்டேன், எங்க அம்மா தான் எனக்கு துவை. இப்போ உனக்கு துவைக்க வேண்டியதா இருக்கு, உங்க அம்மாவுக்கு துவைக்க வேண்டியதா இருக்குது. இது என்ன சுபாவம்? தகப்பன் வீட்டை என்ன செய்யலை? ஆமா, உங்க வீட்டில் உங்க துணி அம்மா துவைச்சாங்க, இந்த வீட்டில் எல்லார் துணி நீங்க துவைக்கணும், துவைச்சு தான் ஆகணும்னா துவைச்சு தான் ஆகணும். அப்பதான் வீட்டை என்ன செய்ய முடியும்? சொல்லுங்களே. அம்மா அங்க தட்டுல சாப்பாட்டை கொண்டாந்து ஊட்டினாங்க, இங்க 10 பேருக்கு நீங்க சமைச்சு எல்லாரும் சாப்பிட்ட முடிச்ச பிறகு கடைசி 11:30 தான் நீங்க சாப்பிடணும்னா வேற வழி இல்லை, வாழ்ந்துதான் ஆகணும். ஏன்னா அந்த வீட்டை நீங்க கட்டணும், அந்த வீட்டை நீங்க கட்டணும். பழசையே நினைச்சிட்டு இருந்தா, அப்பா வீட்டே நினைச்சிட்டு இருந்தா, அம்மா வீட்டே நினைச்சிட்டு இருந்தா வீட்டை என்ன செய்ய முடியாது? கட்டவே முடியாது. சரி, ஒரு பெண் தன் கணவன் வீட்டை கட்டணும்னா அவள் ஒரு பாலம் மாதிரி இருக்கணும். என்ன மாதிரி இருக்கணும்? அப்படி கொஞ்சம் ஆக்ஷன் பண்ணி காட்டுங்க. எப்படி இருக்கணுமா? பாலம் மாதிரி இருக்கும். பாலம் என்ன செய்யும்? ஆத்துக்கு அந்த கரையில் இருக்கிறதையும் ஆத்துக்கு இந்த கரையில் இருக்கிறது என்ன செய்யும்? பாலத்தை பார்த்துருக்குறீங்களா? ஆரே பார்த்ததில்லை, இங்கே கூவம் தான் ஓடுது, வேற என்ன பாலத்தை நாங்கள் பார்க்குறது நீங்கள் சொல்கிறீங்க? நீங்கள் ஒரு பிரிட்ஜு மாதிரி இருக்கணும். முதலாவது ஒரு பெண் எங்கே பிரிட்ஜாக இருக்கிறான்னா, தேவனுக்கும் அவ குடும்பத்துக்கு இடையில அவ பாலமா இருக்கிறா. குடும்பத்தில் பிரச்சனைனா முதல்ல யார்கிட்ட எடுத்துட்டு போகணும் தெரியுமா? ஆண்டவற்றை. அன்னாள் என்ற ஒரு பெண் இருந்தா, பிள்ளை இல்லை, அவளுடைய கணவனுடைய இன்னொரு மனைவி ரொம்ப மன நோக பண்ணா. இங்க பேசினாங்க பாருங்க, ரூத் சகோதரி, அது மாதிரி பேசுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் சொல்லுங்க? டான் 2 வார்த்தை கொடுத்தா அங்க அந்த அம்மா வாயை மூடிட்டு இருந்திருக்கும், ஆனா பிள்ளை வந்திருக்காது. உள்ளத்துல துக்கத்தை வாங்கி 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 அடக்கி 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 எடுத்துட்டு போனா கர்த்தருடைய சமூகத்துக்கு ஃபுல்லா கொட்டுனா. ஆண்டவரே, நான் மன கிலேசம் உள்ள ஸ்திரீப்பா, எனக்கு பிள்ளை இல்லை, நான் நிந்தை அனுபவிக்கிறேன், எனக்கு ஒரு பிள்ளைய கொடுத்தீங்கன்னா ஜீவனுள்ள நாளெல்லாம் அந்த பிள்ளையை நான் உங்களுக்கு தருவேன். பிரிட்ஜு. குடும்பத்துக்கும் தேவனுக்கு இடையில நீங்க பிரிட்ஜா இருக்கணுமா? குடும்பத்துல என்ன பிரச்சனைனாலும் ஆண்டவற்றை எடுத்துட்டு போகணும். என்ன சூழ்நிலைனாலும் கர்த்தற்ற கொண்டு போகணும். கணவன்கிட்ட சண்டை போடக்கூடாது, நாத்தனார்கிட்ட சண்டை போடக்கூடாது, மாமியார்கிட்ட சண்டை போடக்கூடாது. என்ன ஞாபகம் வரணும் சொல்லுங்க? நீங்க யாரு? பிரிட்ஜு, பாலம். நீங்க யாரு? சத்தமா சொல்லுங்க, யாரு? உங்க குடும்பத்துக்கும் தேவனுக்கு இடையில என்ன இருக்கிறீங்க? பாலமா இருக்கிறீங்க. யாக்கோபு என்ற ஒரு பக்தன் இருந்தார். வாழ்க்கையில பயங்கர பிரச்சனை. அண்ணன் அவரை கொலை செய்ய வந்தார்.
உடனே ஓடுறாரு. எங்க ஓடுறாரு? மாமன் வீட்டுக்கு ஓடுறார். அம்மா வந்து, எப்பா நீ போயிரு, இங்க இருந்தா அவங்க அண்ணன் அவன் என்ன செஞ்சிருவான்ப்பா, கொலை செஞ்சிருவான் அப்படின்ட்டு அனுப்பிட்டேன். யாக்கோபு ரொம்ப மனவேதனையில ராத்திரி ஒரு கல்லை எடுத்து வச்சு ஒரு காட்டுல படுத்திருக்கிறார். அப்போ ஒரு சொப்பனம் பார்த்தார். பார்த்தீங்களா அந்த வேத வசனம்? சொப்பனத்துல எதை பார்த்தாரு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஏணி எவ்வளோ பெருசு இருந்துச்சு? வானத்துக்கும் பூமிக்கும். அந்த மேல் நுனி எங்க இருந்துச்சா? வானத்துல. கீழ்ப்பகுதி எங்க இருந்துச்சு? அவர் படுத்திருந்த இடத்துல. அந்த ஏணியில என்ன நடந்துச்சு? தேவ தூதர்கள் ஏறுகிறதும். அம்மா, இன்னைக்கு உனக்கு ஒரு நற்செய்தி சொல்றேன். உன் வீட்டில் ஒரு ஏணி இருக்குது. அந்த ஏணியுடைய ஒரு நுனி வானத்தை தொடுது, இன்னொரு நுனி உன் வீட்டில் இருக்குது. எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ போய் அந்த ஏணிக்கு பக்கத்தில் முழங்கால் போடு. இது ஒரு பிரிட்ஜு. ஆண்டவரே, என் நெருக்கம், நான் தனிமையில் இருக்கிறேன், என் எதிர்காலம் என்னன்னு எனக்கு தெரியாது, நான் போறேன், அம்மா அப்பா அனுப்பிச்சு வச்சுட்டாங்க, என்ன நடக்கும் தெரியாது. ஆனா அதுக்கு மேல ஒருத்தர் நின்று யாக்கோபே அப்படின்னு அவன் கூட பேசுறாரு. உங்க வாழ்க்கையில நெருக்கப்படும் பொழுதெல்லாம், நொறுக்கப்படும் பொழுதெல்லாம் முதல்ல போய் கர்த்தர் சன்னிதானத்துல நின்று கண்ணீர் விட்டு, அப்பா நீங்க எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க, நான் வாயை திறக்க மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு அந்த பிரிட்ஜோட கனெக்ட் ஆகி கர்த்தர்ட்ட எல்லாத்தையும் ஜெபத்துல சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டு 30 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. ஒரு குடும்ப பெண்ணாகவும், ஒரு ஊழியக்காரியாகவும், 2 பிள்ளைகளுக்கு தாயாகவும், ஒரு பெரிய குடும்பத்தில் போய் சேர்ந்த மகளாகவும் எத்தனையோ நெருக்கங்களை நான் சந்திச்ச போதெல்லாம் என் பலன் ஒன்று தான். போவேன், அரைக்கதவை மூடுவேன், ஆண்டவரை நோக்கி பார்த்து, இதுக்கு நீங்க விட தந்தாலே உண்டு, இல்லைன்னா நான் உங்களை விட மாட்டேன். எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜெபங்களுக்கு ஆண்டவர் பிரத்யட்சமா பதில் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு செய்வாரா மாட்டாரா? நிச்சயம் செய்வார், நிச்சயம் செய்வார். நீங்கள் ஒரு பாலம் தேவனுக்கு உங்க குடும்பத்துக்கு இடையில. 2வது, ஒரு வீடு ஆசீர்வாதமா இருக்க முடியாதபடி தாவீது சொல்றாருல, உம்முடைய அடியானின் வீடு எப்படி இருக்கட்டும்? ஆசீர்வாதமா இருக்கட்டும். அப்படி இருக்க முடியாதபடி ஒரு வீட்டுக்குள்ள பிசாசு புகுந்து முதல்ல எதை எடுத்து போடுவான் தெரியுமா? அந்த வீட்டில் இருக்கிற சமாதானத்தை எடுத்து போடுவான். பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை வராது. டீனேஜர்ஸா மாறின உடனே என்ன வந்துடும்? பிரச்சனை. அவன் என்ன படிக்கவே மாட்டேங்கிறான், நீயும் கண்டுக்க மாட்டே. அவன் படிக்கலைன்னா அதுக்கு யார் மேலே அடுத்த கனெக்டடா யாரை சேர்த்து சொல்லுவாங்க? அவன் படிக்க மாட்டேங்கிறான், நீ என்ன பண்ற? அவன் படிக்க மாட்டேங்கிறான், நீ என்ன பண்ற? அவன் நடக்க சரியில்லை, நீ என்ன பண்ற? அவன் நடக்க சரியில்லை, நீ என்ன பண்ற? பிள்ளை சொல்லும், அம்மா நான் படிக்கத்தானமா செய்கிறேன், எப்பவுமே புஸ்தகத்தை வச்சுட்டு இருக்குது. அவர் வரும்போது நான் படிக்கல, ஆனா அவர் எப்பவுமே என்ன சொல்றாரு? படிக்கலன்னு சொல்றாரு. குடும்பத்துல ஒரு தாய் தகப்பனுக்கும் பிள்ளைங்களுக்கு இடையில பாலமா இருக்கணும். எத்தனையோ குடும்பங்கள்ல பிள்ளைகளை தகப்பன் புரிந்து கொள்ளாமலும், தகப்பனை பிள்ளைகள் புரிந்து கொள்ளாமலும் இருக்கிற நிலைமை. நீங்க அவர் அப்படித்தாண்டா, கோபக்காரடா, எல்லாத்தையும் கோபப்பட விட்டுட்டு போயிட்டே இருடா, அப்படி சொல்லக்கூடாது. மகனே, அப்பா ரொம்ப நல்லவர் தெரியுமா, அவர் கோபப்பட்டார்னா நியாயமா தான் கோபப்படுவார், நீ கீழ்ப்படியல, ஆமா நீங்க அப்பாவுக்கே சப்போர்ட் பண்ணுங்க. மகா சொல்லு, மகளே அப்பா ரொம்ப போமா, நீ என்னானாலும் சரி அப்பாவுக்கு தாம்மா சப்போர்ட் பண்ணுவேன், எங்களுக்கெல்லாம் பண்ண மாட்டேன். அவரை பிள்ளைங்கள்ட்ட விட்டு கொடுக்கக்கூடாது, பிள்ளைங்களை அவர்கிட்ட விட்டு கொடுக்கக்கூடாது. இந்த 2ம் உங்களுக்கு இருக்கணும். இதுக்கு வேண்டியது ஞானம். புத்தியுள்ள ஸ்திரீ தான் வீட்டை கட்டணும்னா ஒரு சமாதான தூதன் மாதிரி 2 பேருக்கு இடையில நின்று நீங்க பேசணும். அப்போ சமாதானம் வரும். பிள்ளைங்க தப்பு செஞ்சிருந்தா கூட எல்லா தப்பையும் புருஷன்கிட்ட போய் சொல்லக்கூடாது. சில இதை கூப்பிட்டு வச்சு நீங்களே கண்டிக்கணும், புத்தி சொல்லணும், போதிக்கணும். உங்க கை தாண்டி போகும்போது புருஷன்கிட்ட சொல்லணும், ஜெபிக்கணும். சின்ன சின்னதெல்லாம் கொண்டு கன்வே பண்ணா அவருக்கு உங்க பிள்ளைங்க மேல கசப்பு, வெறுப்பு, இருக்கிற அன்பெல்லாம் போயிடும். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் பிரிஞ்சு கிடக்குது. இந்த வாரம் ஒரு குடும்பத்தை சந்தித்தேன். அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு வாலிப மகனுக்கு பிரச்சனை. அப்ப நான் கேட்டேன், பா நீ கஷ்டம் நடந்துச்சுன்னு மட்டும் சொல்றியே, உன் குடும்பத்துல கடவுள் எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறார் பாத்தியா அப்படின்னு. இப்போ அவன் சொன்னான், ஆண்டி நீங்க சொல்றத நான் நம்ப முடியாது, எங்க அம்மா ரொம்ப ஜெபிக்கிறவங்க, ஆனா எங்க அம்மா வடிச்சதெல்லாம் கண்ணீர் ஆண்டி, எங்க அப்பா எங்க அம்மாவை கண்ணீர் தான் வடிக்க வச்சார். ஒரு பக்கம் யோசித்து பார்த்தேன், இந்த மகனுக்குள் ஏன் இந்த எண்ணம் வந்துச்சுன்னா, இந்த மதர் பிள்ளைகிட்ட யாரை விட்டு கொடுத்துருக்க கூடாது. நான் சத்தியம்தான் பேசுறேன்னு நான் நினைக்கிறேன். நீங்களாம் என்னை ஒரு மாதிரி பார்க்கறத பார்த்தா நான் வேற ஏதோ பேசுறேன்னு நினைக்கிறேன். இந்த அம்மா அப்பாவை என்ன செய்யக்கூடாது? விட்டே கொடுக்க கூடாது. அவர் தப்பே செஞ்சா கூட விட்டு கொடுக்க கூடாது. ஆனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேசணும். இதுக்கு வேண்டியது புத்தி.
இதுக்கு வேண்டியது ஞானம், இதுக்கு வேண்டியது கிருபை. இந்த கிருபை வாங்குறதுக்கு ஜெபம் பண்ணணும். ஞானத்தை வாங்குறதுக்கு பைபிள் வாசிக்கணும். ஞானம் வானத்திலிருந்து வராது. பைபிள் படிக்க 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 இதுல இருக்கிற ஜீவன் உங்களுக்கு ஞானமா மாறும். ஹல்லேலூயா. ஒரு பெண் தேவனுக்கு குடும்பத்துக்கு இடையில பாலமா இருக்கிறா, புருஷனுக்கும் பிள்ளைங்களுக்கும் இடையில பாலமா இருக்கிறா. மூணாவது, தன்னை சுற்றி ஒரு சார்ந்து இருக்கிற குடும்பம் இருக்குதுல்ல, இருக்குதா? சிலர் பெரிய குடும்பத்தில் போய் திருமணமாகி வாழ்றீங்க, அங்கே கூட நீங்கள் ஒரு பாலமாக இருக்கணும். என் பிள்ளைங்களை மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. யோசேபாள் அப்படின்னு ஒரு பெண்ணை குறித்து பைபிளில் படிக்கிறோம். என்னோடு கூட 2 ராஜாக்களின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. முதல் 2 வசனத்தை வாசிங்க. அகசியாவின் தாயாகிய அத்தாலியாள் தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது எழும்பி ராஜவம்சம் யாவையும் சங்காரம் பண்ணினார். சரி. யோராம் என்னும் ராஜாவின் குமாரத்தியும் அகசியாவின் சகோதரியும் ஆகிய யோசேபாள் கொலையுண்ண பண்ணுகிற ராஜபாரின் நடுவில் இருக்கிற அகசியாவின் மகனாகிய யோவாசை களவாய் எடுத்தான். அவன் கொல்லப்படாதபடிக்கு அவனையும் அவன் தாதியையும் அத்தாலியாளுக்கு தெரியாமல் பள்ளி அறையிலே ஒளித்து வைத்தார்கள். ஒரு சின்ன சம்பவம், நல்லா கவனிங்க. நீங்க சுயநலமா மட்டும் வாழக்கூடாது. உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கணும். உங்க பிள்ளைங்களுக்கும் புருஷனுக்கு இடையில நீங்க ஒரு பிரிட்ஜா இருக்கணும்னு சொன்னேன். மூணாவது, உங்களை சார்ந்த ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்துக்கு நீங்க சில நன்மைகளை செய்யணும். அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கணும். உங்க மைத்துனர், உங்கள் நாத்தனார், உங்கள் உடன் பிறந்த சகோதரன், உங்கள் உடன் பிறந்த சகோதரி, இவங்களுக்கு உங்களால் ஆன ஆவிக்குரிய நன்மைகளை செய்யணும், பூமிக்குரிய நன்மைகளை செய்யணும். இங்க யோசேபாள் என்ற ஒரு பெண் அகசியாவின் சகோதரி. அப்போ இந்த அகசியா கொலை செய்யப்படுறார். ஒரு பெரிய சரித்திரம். அகசியாவுக்கு ஒரு பிள்ளை, சின்ன குழந்தை பிறந்திருக்குது. இந்த அகசியாவுடைய அம்மா பொல்லாத பெண். அவ பேர் என்ன பேரு? அத்தாலியாள். என்ன பேரு? எல்லாரையும் வெட்டி கொலை செய்யும் போது இந்த அகசியாவின் சகோதரி அத்தை என்ன செய்யறாங்க, அந்த ஆண் பிள்ளையை களவா எடுத்து தேவாலயத்தில் 6 வருஷம் ஒளிச்சு வைக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னொரு பிள்ளைய 6 வருஷம் காப்பாத்துறது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த குழந்தைக்கு அதுக்கு போஷிக்கணும், அதுக்கு உடுத்தணும், அதை வந்து சத்தம் போடாது பார்த்துக்கணும், பத்திரமா பார்த்துக்கணும், அத்தாலியாள் கண்ணில் பற்றக்கூடாது, வெளியே யாருக்கும் பற்றக்கூடாது. இட்ஸ் அ கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சு வச்சிருந்தாருன்னா பொருளாதாரத்திலையோ எதுலையோ உங்களை சார்ந்த குடும்பத்துக்கும் நீங்கள் நன்மை செய்கிறவங்களா இருக்கணும். உங்கள் கையில் திராணி இருந்தால் உங்கள் பையனுக்கு ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி உங்கள் சகோதரி கஷ்டப்படுறாங்களே அவங்க பையனுக்கும் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். அந்த பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட கஷ்டமாக இருந்தால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் கணவனின் அனுமதியோடு. சில வேளைகளில் உங்கள் கையில் மட்டும் நீங்களே செலவுக்கூடிய பணம் இருந்தால் சிலருக்கு நன்மை செய்யலாம். ஆண்டவர் ஒரு குடும்பத்தை கட்டுறதுக்கு இப்படித்தான் ஒரு பெண்ணை பயன்படுத்துகிறார். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆவிக்குரிய குடும்பம், அவங்களே கஷ்டப்பட்டு தான் வாழ்கிறாங்க. அந்த சகோதரி கணவனின் அனுமதியோடு அந்த அவங்க பிள்ளைங்களையும் படிக்க வைக்கிறாங்க, கணவனுடைய சகோதரி பிள்ளைகளையும் படிக்க வைக்கிறாங்க. எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இது எப்படி? அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். நீங்கள் சின்ன மனசாக இருக்கக்கூடாது, நானும் என் பிள்ளைங்களும் வாழ்ந்தா போதும்னு இருக்கக்கூடாது. கிறிஸ்தவ பெண்களுக்கு ஈகை குணம் இருக்கணும், இரக்க குணம் இருக்கணும், மற்றவங்களையும் வாழ வைக்கணும்னு எண்ணம் இருக்கணும். ஹல்லேலூயா. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். நீங்கள் பாலமாக இருந்து உங்கள் வீட்டை நீங்கள் கட்டுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசிங்க. நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு. இது ஒரு சின்ன வேத பகுதியின் ஒரு வசனம். ஒரு அசுத்தாவை என்ன செஞ்சதான் ஒரு வீட்டை விட்டு வெளியே போச்சா. வீட்டை விட்டு வெளியே போயிட்டு திரும்பி வந்து வீட்டை பார்த்தா வீடு எப்படி இருக்குது? ஜோடிக்கப்பட்டு இருக்குது. பெண்களாகிய உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் வீடை நீங்கள் வந்து ஆசீர்வாதமாக வைக்கிறீங்க, அதே நேரத்தில் உங்கள் வீடு அழகாகவும் இருக்கணும். சில வீட்டுக்குள்ளே போனால் உடனே இருக்கிற துணிகளெல்லாம் தூக்கி கட்டில் மேலே போட்டு அன்பு திரளான பாவங்களை மூடுன மாதிரி ஒரு பெட்ஷீட்டை தூக்கி எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவாங்க, மூடிடுவாங்க. ஒரு கபோர்டுக்குள்ளே அவ்வளோத்தையும் திணிப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. எப்போவுமே ஒரு சின்ன குடிசை வீடாக இருந்தால் கூட அந்த வீட்டை அழகாக வைக்க பழகணும். பூமிக்குரிய அழகும் வேணும், ஆவிக்குரிய அழகும் வேணும். சில வீடுகளுக்குள்ள உள்ளே போகும்போதே பயங்கர பிரசன்னம் இருக்கும். வீடு சின்னதாக இருக்கும், ஆனால் அங்கே இருக்கிற ப்ரெசன்ஸ். அப்போ நான் கேட்பேன், இந்த வீட்டில் யார் நல்லா ஜெபிக்கிறீங்கன்னா அந்த அம்மா நான் அந்த அம்மா ஜெபிப்பேன், இந்த இதுதாம்மா என் ஜெப இடம். அது ஒரு ஹாலாக இருக்கும், ஒரு சின்ன இடமா இருக்கும்.
ஒரு சின்ன சேர் இருக்கும். ஆனால் அந்த பெண் எப்போவுமே அங்கே முட்டி போட்டு 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 ஜெபம் பண்ணுறதுனால உள்ளே போகும்போதே அந்த வீடு ஆவிக்குரிய அலங்காரத்தினால் ஜெபத்தினால் ஜோடிக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். என் அன்பு சகோதரி, உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய அலங்காரம் இருக்கணும். அழகாக பேசினாங்க பார்த்தாங்க, யோசிச்சேன், வாழ்க்கையை தான் ஸ்கிட்டாக போட்டாங்க போலுக்கு அப்படின்ட்டு. இல்லை, அந்த கான்வர்சேஷனை கவனிச்சா நிறைய வீடுகள் இன்னைக்கு இப்படித்தான் கான்வர்சேஷன் இருக்கு. வெளிப்பிரகாரமாய் ஆவிக்குரியவர்களாய் காட்டுகிறோம், உள்ள வாழ்க்கை வேற மாதிரி இருக்குது. வெளிப்பிரகாரமாய் நேசிக்கிறவர்களாய் காட்டுகிறோம், உள்ள கசப்பு இருக்குது. வெளிப்பிரகாரமாய் மன்னிக்கிறவர்களாய் காட்டுகிறோம், உள்ள மன்னிக்காத தன்மைகள் இருக்கு. இன்னைக்கு இப்படி இருக்கக்கூடாது. சொல்லுங்க, உங்க வீடு எப்படி இருக்குன்னா அழகா இருக்கணும், ஆவிக்குரிய அழகு இருக்கணும். நல்ல நல்ல சோஃபாலாம் போடலைன்னா கூட பரவாயில்ல, 2 சாதாரண சேர் போட்டால் கூட சுத்தமாக வைங்க. 10 ரூம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரே ஒரு பெட்ரூம் இருந்தால் கூட அந்த பெட்ரூமில் ஒருத்தர் இல்லாத நேரத்தில் போய் முட்டி போட்டு 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 ஜோம் பண்ணி வீட்டையே தேவ பிரசனத்தினால மூடி வைங்கம்மா. உங்கள் வீட்டுக்குள்ள பிசாசும் வராது, மந்திரவாதமும் வராது, செய்வினையும் வராது, ஏவலும் வராது, பில்லி சுனியமும் வராது. ஹல்லேலூயா. ஒரு பெண் போதும், ஜெபிக்கிற ஒரு பெண்ணால் அந்த வீடு பாதுகாக்கப்படும். நீங்க உங்க வீட்டை கட்டணும், உங்க வீட்டை அழகாக்கணும். உங்க வீடு உங்களால தான் ஆசீர்வாதமா இருக்குது. 147ஆம் சங்கீதத்துல ஒரு அழகான வசனம் இருக்குது. 13ஆம் வசனம் வாசிங்க. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்றாரா? வாசல்களின் தாழ்பாள்களை என்ன செய்றார்? பலப்படுத்துகிறாரா. உன்கிட்ட இருக்கிற உன் பிள்ளைகளை எப்படி வச்சுக்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். ஒரு வீடு அழகாவும் இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். இன்னைக்கு கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறீங்க. நான் சொல்றேன், நீங்க ஒரு ஜெபிக்கிற தாயா இருந்தா உங்க பிள்ளை காலேஜ் முடிச்சு அது உட்கார்ற வேலை ஒரு சூப்பர் வேலையா இருக்கும். உங்க பிள்ளைக்கு தேவன் கொண்டு வருகிற எதிர்கால துணை ஒரு சூப்பர் எதிர்கால துணையா இருக்கும். எதை வச்சு கொண்டு வருவார் தெரியுமா? உங்க ஜெபம், உங்க கண்ணீர், உங்க உபவாசம், உங்க அன்பு, தேவனை நேசிக்கிற விதம், உங்க பிள்ளைங்களை வளர்க்கிற விதம். உபாகமம் 6ஆம் அதிகாரத்துல வேத ஒரு அழகான கிறிஸ்தவ குடும்பங்கள் அல்லது ஒரு இஸ்ரவேல் குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பேட்டர்னை ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். உபாகமம் 6ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் வாசிக்க விரும்புகிறேன். 6வது வசனம் 7வது வசனம் வாசிங்க. இன்று நான் உனக்கு கட்டளை எடுக்கிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. என்ன செய்யணுமா? படுத்திருக்கிற போதும், எழுந்திருக்கிற போதும், உட்கார்ந்திருக்கிற போதும் எப்போவுமே எதை பேசணுமா? கர்த்தருடைய வார்த்தை. ஒரு வீட்டுக்கு போனோம். அப்போது அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குது. அந்த அம்மாவுக்கு சொல்கிறாங்க, முதல்ல ஆண்டிக்கு கொன்னுன்னு சொல்லி காட்டு அப்படிங்கிறாங்க. அது கொன்னு அப்படிங்க. யோசிச்சே, ஆண்டவரே, ஒரு ஏசுங்கிற பேரை சொல்லித்தர தெரியலையா? அல்லேலுயா சொல்லித்தரலையா? எதை சொல்லி? கொன்னுன்னு சொல்லி கண்ணடிச்சு காட்டு. என்ன ஒரு கீழ்த்தரமான ஒரு வாழ்க்கை இல்லை? நீங்கள்லாம் ஆவிக்குரிய பெண்களாக இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு முதல்ல இயேசுடைய நாமத்தை சொல்லிக் கொடுங்க. அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இப்படி என் பிள்ளை சொல்லும் அப்படின்னு சொல்லித்தரோம். அன்றைக்கு ஒரு பாட்டு பாடுக்கான், அது சூப்பராக பாடணும். இது போல சின்னதுல இருந்தே நீ உட்காரும் போதும், நீ எழும்பும் போதும், நீ நிற்கும் போதும், நீ நடக்கும் போதும் அப்படின்னா காட் என்ன சொல்றாருன்னா, உன் பிள்ளையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. எதுக்கு? கடவுளுக்காக, கடவுளுடைய வார்த்தையை சொல்றதுக்கு. உன் பிள்ளையோட கை கோர்த்து ஜோம் பண்ணு. வாலிப பெண் பிள்ளைகளாக இருந்தால் கொஞ்சம் வெளியே கூட்டு போனுங்க. வா, அம்மா கூட ஷாப்பிங் வா. அவளை கூட்டிகிட்டு போகும்போதே நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன காரியங்களை அவளுக்கு சொல்லித்தரணும். அம்மா, இங்கே பாரு, உனக்கு ஒரு எதிர்காலம் அமையும் போது நீ இப்படிலாம் இருக்கணும். பையனாக இருந்தால் கூட உட்கார வச்சுட்டே அவன் 16 வயசு ஆனோடனே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் கீப்பப் பண்ணுவான். நீங்கள் தான் இழுத்து போட்டு உட்கார வச்சு அவன் திருமணம் ஆற வரைக்கும் அவனுக்கு வசனத்தை சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்கள் பொறுப்பு. ஆண்டவர் அதை கொடுத்துருக்கிறாரு. உங்கள் வீட்டை ஒரு ஆவிக்குரிய வீடாக மாற்றி கட்டுற ஒரு பெரிய பொறுப்பு உங்கள் கையில் இருக்குது. ஹல்லேலூயா. தாவீது சொன்னார், ஆண்டவரே, என் வீடு உமக்கு முன்பதாக ஆசீர்வதிக்கப்படுவதாக. அந்த வீட்டை நீங்கள் கட்டணும்.
அந்த வீட்டை நீங்க அலங்கரிக்கணும், அந்த வீட்டை நீங்க ஆசீர்வாதமா மாற்றணும். இந்த 3 பொறுப்பையும் கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிறார். ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்பினேன். அதே உபாகமம் 11:20 வாசிங்க. அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்துக்கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. எவைகளை குறித்து பேசணும் சொல்லுங்க? எவைகளை குறித்து? இதை எப்படி பிராக்டிக்கலா சொல்ல? டேய் வசந்த வாசியா இங்க பேரு, முதலாவது தேவனோட ராஜ்யத்தை அவர் நீதியும் தேடும் பொழுது எல்லாம் கூட அப்படின்னா போயிட்டு வாமா அப்படின்ட்டு அவன் போயிட்டே இருப்பான். அதை சொல்றதுக்குன்னு ஒரு அழகான மெத்தட் இருக்குது. அதை ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு ஞானமா, இங்க பாரு மகனே, கடவுள் சொல்லியிருக்கிறாருப்பா, நீ முதல்ல அவரை தேடினா உனக்கு எல்லாம் தருவாருடா. மகளே, நீ ஆண்டவரை தேடினா உன் கிளாஸ்ல நீ தாண்டா ஃபர்ஸ்ட். இப்படி போடணும் வசனத்தை பிள்ளைங்க உள்ள ரிசீவ் பண்ற மாதிரி சொல்றதுக்கு ஒரு ஆவிக்குரிய தாய் பழகணும். உட்கார வச்சு பைபிளை வாசிக்கணும். 3 வயசு இருக்கும் போதே பிள்ளைக்கு படிக்க தெரியலனா கூட பக்கத்துல உட்கார வச்சு விரலை எடுத்து பைபிளை வச்சு, இங்க பாரு, கர்த்தர் சொல்லு கண்ணு, கர்த்தர் என் என் மேய்ப்பராய், அது படிக்கணும். அதுக்கு படிக்க தெரியாது. அதுவா படிக்கிற வரைக்கும் டெய்லி உட்கார வச்சு விரலை பிடிச்சி வசனத்து மேல வச்சு சொல்லு வசனம் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அந்த மகனோ மகளோ உங்க வீட்டை விட்டு போகிற வரைக்கும் போகவே போகாது. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரி, உங்க வீட்டை கட்டுற ஒரு பெரிய பொறுப்பு உங்க மேல இருக்கு. ஆவிக்குரிய குடும்பமா மாற்ற பொறுப்பு உங்க மேல இருக்குது. நீங்க செய்யற எல்லா முயற்சிகளும் சில வேளையில வாய்க்காது, எதிரடையா நடக்கும். எல்லா முயற்சிகளும் சில வேளையில வாய்க்காது. நீங்க என்ன செய்யணும்? விசுவாசத்தோடு செய்யறத செஞ்சுக்கிட்டே இருங்க. கர்த்தர் மாற்றிக்கொண்டே வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வீடு ஒரு அழகான வீடாய் மாறணும். அதான் ஆண்டவருடைய சித்தம். 3வது, உங்களுக்கு ஒரு வீடு இருக்குது. நான் சொன்னேன், கர்த்தரின் வீடு. என்ன வீடு இது? என்ன வீடு? சிலர் எப்படி தெரியுமா, சண்டே காலையில நேர ஆராதனைக்கு வரணும், அல்லேலூயான்னு கொஞ்சம் பாட்டு பாடணும், செய்தியை கேட்கணும், காணிக்க போடணும், போயிடணும், அப்புறம் அடுத்த வாரம் திரும்ப வரணும். அப்படி இருக்கக்கூடாது. இங்க ஒரு பெண்கள் ஐக்கியம் இருக்குது, இங்க ஒரு உபவாச ஜெபம் இருக்குதா, இங்க ஒரு வாலிபர் கூடுகை இருக்குது, ஒரு கிராம ஊழியர் இருக்குது, ஒரு மருத்துவமனை ஊழியர் இருக்குது. ஒன்று சொல்லித்தாரே, சண்டே மட்டும் நீங்க வந்துட்டு போற ஒரு பெண்ணா இருந்தா உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நீங்க மேல வளரவே முடியாது. ஏதாவது ஒரு ஊழியத்துல சபையில நீங்க இன்வால்வ்டா இருக்கணும். நீங்க இன்வால்வ்டா இருந்தாதான் அது உங்களை மேல கொண்டு வரும். நான் சொல்லித்தரேன், சில பெண்களை எங்க ஜெப ஐக்கியத்துல பல பெண்கள் இருக்கிறாங்க. எவ்ரி மந்த் ஒரு 12 hours ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்துகிறோம். 2வது வியாழன் என்று அது நடக்கும். அப்போது அதுக்கு அநேக பெண்கள் உற்சாகமாக வந்தாங்க. ஆரம்பத்தில் அநேகருக்கு ஜெபிக்கவே தெரியாது, சும்மா வருவாங்க, உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. நாட்கள் ஆக 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 அவங்க லைஃப்பில் பயங்கர மாற்றம். சும்மா தான் வந்து உட்கார்ந்துருந்தாங்க, பயங்கர மாற்றாகி பயங்கர பவர்ஃபுல் ப்ரேயர் வாரியர்ஸாக மாறிட்டாங்க. எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமா, எப்படி ஆண்டவர் இது நடந்துச்சுன்னா, அப்போ ஆண்டவர் சொன்னார், அம்மா மழை பெய்கிற இடத்துல ஒருத்தர் சும்மா வந்து நின்னா கூட அவங்க மேலே என்ன பெய்யும்? மழை பெய்யும். கிருபை இருக்கிற இடத்துல சும்மா போய் உட்கார்ந்தா கூட கிருபை உன் வாழ்க்கையில் என்ன செய்யும்? வரும். பெண்கள் கூடுகையில் நீங்கள் சும்மா வந்து நல்ல மன்றாடி தேசத்துக்காய் சபைகளுக்காய் ஜெபம் பண்ணி பாருங்க, உங்கள் குடும்பத்தில் அந்த கிருபை பெருகும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பெண்ணுக்கும் சபையில் ஒரு பொறுப்பு இருக்கு. ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஏதாவது ஒரு ஊழியத்தில் நீங்கள் பங்கு எடுத்து தாகணும். அப்படி சர்ச் மினிஸ்ட்ரியில் உங்களுக்கு இன்வால்வ் ஆக முடியலைன்னா நீங்கள் இருக்கிற இடத்துல 1-2 பேரையாவது கடவுளுக்குள்ள நடத்தி கொண்டு வந்து எங்கே விடணும்? ஆலயத்தில் விடணும். வேதத்தில் பல பெண்கள் சபையை நேசிச்சு எப்படி சபைக்காய் வாழ்ந்தாங்கன்னு பல உதாரணம் இருக்குது. ஒரு வேத பகுதியை மட்டும் எடுத்து உங்களுக்காய் நான் வாசிக்க விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு. எந்த சபைக்கு ஒரு பெண் ஊழியக்காரியா இருந்தாங்களா? சொல்லுங்க. கெங்கிரேயா. ஒரு சர்ச்சுக்கே ஒரு பெண் ஊழியக்காரியா மாறிட்டா. அந்த அளவுக்கு கடவுளும் அங்கீகரிச்சாரு, அவளும் தன்னை தகுதிப்படுத்திட்டா. உங்களில் அநேகர் நீங்க உங்களை கொஞ்சம் தகுதிப்படுத்திட்டீங்கன்னா உங்களை கர்த்தர் கையில் எடுத்துருவார். ஹல்லேலூயா. இன்னும் சில பெண்கள் எப்படி பிரயாசப்பட்டாங்களா? 3வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கிலாவையும் வாழ்த்துங்கள். யாரை வாழ்த்துங்க? பிரிஸ்கில்லா. இந்த அம்மாவுடைய புருஷன் ஒரு விசுவாசி. சிஸ்டர்ஸ்,
உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். உங்க ஹஸ்பண்ட் ஒரு பிலீவரா இருந்தா நீங்க முதல்ல அவரை என்கரேஜ் பண்ண. ஏங்க நீங்க மென்ஸ் ஃபெல்லோஷிப் போங்க, சர்ச்சில் போய் ஏதாவது உதவி செய்யுங்க. சபையில் அவரை இணைக்கிறதுக்கு ஒரு பெண்ணு தான் உறுதுணையா இருக்கணும். வீட்டில் இவ்வளோ வேலை இருக்குது, சர்ச்சுக்கு போறேன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க குடும்பத்தை கட்டுற பெண் இல்லை. உங்க புருஷன் சபைக்கு தூணா நிற்கும் போது அந்த பிளஸ்ஸிங் அப்படியே உங்க குடும்பத்துல வந்து இறங்கும். ஹல்லேலூயா. 6வது வசனம் வாசிங்க. வாழ்த்துங்கள். யாருக்காக பிரயாசப்பட்டாங்களா மரியாள்? ஊழியக்காரங்களுக்காக. சில பெண்கள் ஊழியக்காரங்களுக்கு சேவை செய்யறதுல அசரவே மாட்டாங்க. ஏதாவது ஒண்ணு நீங்க கையில எடுத்துதான் ஆகணும். ஏதாவது ஒண்ணு சேவை செய்ய முடியலன்னா அட்லீஸ்ட் முழங்கால நின்று ஒவ்வொரு நாளும் ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஊழியத்தையாவது நீங்க கையில எடுக்கணும். வாசிக்கல அடுத்த வசனத்துக்கு அடுத்த வசனம். கர்த்தருக்குள் எனக்கு பிரியமான அம்பிலியாவை வாழ்த்துங்கள். 12. கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிவேனாலையும் திரியோசாலையும் வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான பெர்சியாலை வாழ்த்துங்கள். 13. கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கு தாயாகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள். 15. பிளேலோகையும் யூலியாளையும் நேரையையும் அவருடைய சகோதரி. நிறைய பேரை வாழ்த்துங்க. ஏன்னா இவங்க எல்லாம் ஆண்டவருக்கு எதையாவது செஞ்சாங்க. நான் கேட்குறேன், ஒரு ஆட்டோவில் போகும்போது அந்த ஆட்டோ டிரைவருக்கு உங்களுக்கு காஸ்பல் சொல்ல முடியாதா? முடியாதா? உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற பெண்ணை கூப்பிட்டு வச்சு வீட்டில் ஜெபிக்க முடியாதா? முடியும். நீங்க கடைக்கு போறீங்க, அந்த கடையில் உள்ளவருக்கு ஒரு சின்ன ஒரு புக்கை வாங்கி கொடுத்து இதை படிங்கன்னு சொல்ல முடியாதா? இன்னைக்கு சொல்லித்தாரேன். நீங்க உங்க வீட்டை கட்டுவது போலவே தேவனுடைய வீட்டையும் கட்டணும், ஆண்டவருடைய வீட்டையும் கட்டணும், தேவனுடைய சபையை கட்டணும், கொடுக்கணும், உழைக்கணும், ஜெபிக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் உங்க வீடு கட்டப்படும். ஹல்லேலூயா. யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். நீங்க சபைக்காக உழைக்கும் பொழுது ஆண்டவர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். 3 விதமான குடும்பங்களை சொன்னேன். 1, ஒரு பெண் தகப்பன் வீட்டில் இருக்கும் பொழுது எப்படி அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியும் என்று. 2வது, ஒரு பெண் தன்னுடைய துணைவர் வீட்டுக்குன்னு வந்த பிறகு எப்படி ஆசீர்வாதமா இருக்க முடியும். 3வது, ஒரு பெண் கர்த்தருடைய வீட்டுக்கு எப்படி ஆசீர்வாதமா. நிறைய உதாரணங்கள்லாம் சொல்லலாம், நேரம் இல்லை. 4வது, சில பெண்கள் கணவனால கைவிடப்பட்டு கணவன் மரித்து போய் சில பெண்கள் நீங்க இருக்கலாம். உங்களுக்கு நான் சொல்றேன், ஒரே ஒரு வசனம், உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். உங்களுக்கு உலக பிரகாரமான புருஷன் இறந்து போயிருக்கலாம், கைவிட்டு இருக்கலாம். திரும்ப சொல்லுங்க, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். அவர் தான் உங்களுக்கு ஆண்டவர், அவர் தான் உங்களுக்கு மணவாளர். அவரை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களை பார்த்துப்பாரு, உங்க பிள்ளைங்களை பார்த்துப்பாரு, உங்க எதிர்காலத்தை பார்த்துப்பாரு. எந்த ஒரு விஷயத்திலையும் எந்த ஒரு காரியத்திலையும் பாவத்தில் விழுந்துடாதீங்க, உலகத்தின் சிற்றின்பங்களில் விழுந்துடாதீங்க. கடைசி வரைக்கும் கர்த்தருக்காய் வைராக்கியமா நின்று உங்க பிள்ளைங்களை ஆசீர்வாதமா நடத்தி கொண்டு போங்க. ஒரே ஒரு வாக்குத்தத்தத்தை தான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா 54:10 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனது உருகுகிற கர்த்தர். உங்க நிலைமையை பார்த்து ஒரு ஆண்டவர் மனது உருகுகிறார். நான் விதவை பெண்ணாய் சாபமா இருக்கிறேன் நீங்க சொல்லவே கூடாது. உங்க மேல மனதுருகிற ஒரு ஆண்டவர். நான் கைவிடப்பட்டவளா இருக்கிறேன், என் கணவர் என்ன பராமரிக்கலை, இருந்தும் இல்லாத ஒரு மாதிரி இருக்காரு சொல்லாதீங்க. உங்க மேல மனதுருகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறாருமா, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உங்க வீட்டை அவர் கட்டுவார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் வீட்டை ஆண்டவர் கட்டுவார். கணவன் இல்லாத பெண்கள் சொல்லுங்க, என் கணவன் இல்லாத இடத்த என் ஆண்டவர் நிரப்புவார், அவர் எனக்கு நாயகராக இருப்பார். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் மேல ஒரு வீடு எங்க இருக்குது? இங்க சொந்த வீடா இருந்தாலும் சரி, லீஸ் வீடா இருந்தாலும் சரி, வாடகை வீடா இருந்தாலும் சரி, இங்க ஏறி வான்னா எல்லாம் விட்டுட்டு என்ன செய்யணும்? போய்த்தாகணும். கேள்வி என்னவென்றால், இன்றைக்கு ஆண்டவர் அழைத்தால் நீங்கள் ஆயத்தமா? பூமியில் உள்ளதையே பிடிச்சிட்டு இருக்க கூடாது, இந்த மண்ணுக்கான காரியத்துக்கே அழுதுட்டு இருக்க கூடாது, விண்ணுக்கான காரியத்துக்கும் முயற்சி எடுக்கணும். ஒரு வசனத்தை வாசிச்சு உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரம். இந்த 28ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில் இருக்கிறாரு. 30வது 31வது வசனம் வாசிங்க. பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே
தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான். கவனிச்சிங்களா? பவுலுடைய கடைசி காலம் எங்க இருக்கிறாரு? ஜெயிலில் இருக்கிறார். சொல்லுங்க, எங்க இருக்கிறாரு? அது ஒரு ஜெயில் தான். ஒரு வீடா இருந்தா கூட ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி. 2 years வாடகை வீடு. என்ன வீடு? நீங்க இப்ப இருக்கிற வீடு எந்த வீடு தெரியுமா? உங்க சரீரத்தை கொண்டு தொட்டு சொல்லுங்க, இது என்ன வீடு? இந்த வாடகை வீட்டை தான் இவ்வளோ அலங்கரிக்கிறோம், இதுக்கு தான் வாழ்றோம், இதுக்கு தான். இது வாடகை வீடு. அந்த வாடகை வீட்டில் இருந்த நாளெல்லாம் என்ன செஞ்சாரா? திரும்ப வாசிமா அந்த வசனத்தை. தன்னிடத்தில் வந்தவர்கள் யாவரையும் ஏற்றுக்கொண்டு சரி, மிகுந்த தைரியத்துடனே சொல்லுங்க, மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான். அவர் வாடகை வீட்டுல இருந்தாரு, 2 வருஷம் இருந்தாரு. செஞ்சதெல்லாம் இயேசுவை பத்தி எல்லாருக்கும் சொன்னார். நான் கேட்கிறேன், இந்த வாடகை வீட்டுல இருக்கிறீங்களே, எத்தனை பேருக்கு இயேசுவை பத்தி சொல்லியிருக்கிறீங்க? எத்தனை பேரை கிறிஸ்துவுக்குள்ள நடத்தி இருக்கிறீங்க? நம்மளை சுற்றி வெளி உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் ஆண்டவரை அறியாதவர்கள். உங்கள் வீட்டை ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றுகிறார். ஆனால் நீங்கள் இருக்கிற இந்த வாடகை வீட்டை விட்டு போகிற நாள் வரைக்கும் உங்கள் வாய் இயேசுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். பார்க்குறவங்ககிட்டலாம் சொல்லுங்கள், உங்களை சுற்றி உள்ளவங்ககிட்டலாம் சொல்லுங்கள், உங்கள் குடும்பத்தாட்ட சொல்லுங்கள், உங்கள் அயலகத்தாட்ட சொல்லுங்கள். இதுதாம்மா கர்த்தர் உன்னிடத்துல எதிர்ப்பார். இதை செஞ்சாதான் பரலோகத்துல உங்களுக்கு ஒரு அழகான வீடு இருக்கும். இதை செய்யலைன்னா பரலோகத்துல போய் ஆண்டவரே என் வீடு எங்கன்னா அவர் சொல்லுவார், எத்தனை நாள் வாடகை வீட்டில் உன்னை வச்சிருந்தேன் பூமியில, நீ ஒருத்தருக்கு கூட சொல்ல, இந்த பாருமா இந்த குடிசை தான் உனக்கு வீடுங்க இருன்னு சொல்லுவாரோ என்னவோ எனக்கு தெரியல. பட் பூமியில இருக்கிற நாட்கள்ல அவருக்காய் வாழ்ந்தால் பரலோகத்தில் உங்களுக்கு ஒரு மாளிகை உண்டு. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிஷம் இருக்கிற இடங்களில் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் தயவு செய்து எழும்பி நில்லுங்க. அன்றைக்கு எப்தாவுடைய மகள் சந்தோஷமாய் தகப்பனுடைய வெற்றியில களி கூர்ந்தது போல நீ உலகத்தில் உள்ள சந்தோஷத்துல களி கூறாம ஆண்டவருக்குள் அகமகிழ வேண்டும். உன் வாழ்க்கையை சந்தோஷமாய் மாற்று. உன் தகப்பனுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருகிற மகளாய் மாறு. உன் தாய் உடன் பிறந்தாருக்கு நீ சந்தோஷத்தை கொடுக்கிற மகளா உன் வாழ்நாளெல்லாம் நீ அப்படி வாழ உன்னை ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு துணைவர் அல்லது கணவருடைய வீட்டில் நீங்க வந்த நாள் முதற்கொண்டு ஒரு தீர்மானம் எடுக்கணும். உங்க பழைய வாழ்க்கையை மறக்கணும், தகப்பன் வீட்டை மறக்கணும். உங்க வீட்டை கர்த்தர் கட்ட போகிறார். உங்க கரங்களை பற்றி கொண்டு ஆண்டவர் உன்னோட கூட இணைஞ்சு உங்க வீட்டை கட்ட போறாருமா. கர்த்தர் உன் வீட்டை கட்டுவாருமா. நீ தனியா பாடுபட்ட நாட்கள் போதும், தனியா உழைச்ச நாட்கள் போதும், தனியா கண்ணீர் விட்ட நாட்கள் போதும். இன்னைக்கு ஒரு கர்த்தர் உன் கையை பிடிச்சு சொல்றாரு, நான் உன் வீட்டை கட்டுறேன், நான் உன் வீட்டை கட்டுற மகளே, நீ என்னை சார்ந்து கொள். எல்லாவற்றையும் என்னிடத்துல வந்து சொல்லு. எனக்கும் உன் குடும்பத்துக்கும் இடையே நீ பாலமாய் செயல்படு. உன் கணவனுக்கும் பிள்ளைகளுக்கு இடையில பாலமாய் செயல்படு. உன் குடும்பத்துக்கும் அயலகத்தாருக்கு இடையில பாலமாய் செயல்படு. நான் உன் வீட்டை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயை திறந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவீங்களா? நன்றி ஆண்டவரே, என் வீட்டை கட்டுங்க. வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நானே கட்ட முயற்சி பண்ணேன், நானே என் வீட்டை கட்ட எவ்வளவோ பிரயாசப்பட்டு சோர்ந்து போய் வந்தேன். இன்னைக்கு எனக்கு நல்வாக்கு கொடுத்தீங்க. உனக்கு வீடு கட்டுவேன்னு சொன்னீங்க, என் வீட்டை கட்டுவேன்னு சொன்னீங்க, என் சந்ததியை கட்டுவேன்னு சொன்னீங்க. ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்கன்னு சொல்லி எல்லாரும் கேளுங்க. வாயை திறந்து கேளுங்க. இயேசுவே என் வீட்டை குடும்பத்தை கட்டுவதற்குரிய ஞானத்தை தாங்க, பொருளாதாரத்தை கையாள ஞானத்தை தாங்க, புருஷனுக்கு பிரியமாய் நடக்க ஞானத்தை தாங்க, பிள்ளைகளை பக்தியாய் நடத்த ஞானத்தை தாங்க, எல்லா சூழ்நிலையிலும் ஞானமாய் நடக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது, நீங்க கர்த்தருடைய வீட்டை கட்டணுமா? இது தேவனுடைய சபை, ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். இந்த சபைக்கு நீங்க ஏதாவது ஒரு பங்கெடுத்து இந்த சபையை நீங்க கட்டும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உன் வீட்டை கட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் நன்றி சொல்லலாமா ஆண்டவருக்கு? கர்த்தாவே உமக்கு நன்றி என்று சொல்லலாமா? நன்றி என்று சொல்லலாமா? தனிமையில் இருக்கிறீர்களோ, நான் என் கணவனை இழந்தவளாய் கைவிடப்பட்டவளாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சகோதரி, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவது இல்லை என்று சொல்லுகிறார்.
மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். நான் உனக்கு நாயகராய் இருக்கிறேன். உன் பிள்ளைகளை நான் காப்பாற்றுவேன், ஆசீர்வதிப்பேன். உன் வீட்டை நான் கட்டுவேன் என்று சொல்லுகிறார். எல்லாத்துக்கும் மேல ஒரு பரலோக வீடு இருக்குது. இந்த பூமியில இயேசுவுக்காக வாழ்ந்தா பரலோகத்தில் உங்களுக்கு அழகான வீடு உண்டு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உனக்கு வீடு கட்டுவேன் என்று தாவீதுக்கு சொன்னவர், எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் சந்ததியும் கட்டுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன். உங்களுடைய திருப்பாதத்தில் விழுந்து உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் சகோதரிகள் எல்லாரையும் உங்க பலத்தினால் உங்க ஞானத்தினால் கிருபையினால் நிரப்பினதற்காய் நன்றி. இவர்கள் வீடு இடிக்கப்பட போவது இல்லை, அசைக்கப்பட போவது இல்லை. அலங்கார மாளிகையா எழும்ப போறதற்காய் ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையா எழும்ப போறதற்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகள் தேசத்தில் உயர்ந்திருப்பார்களாக. புருஷன் தேசத்து மூப்பர்களோடு உட்கார்ந்திருக்கும் பொழுது பெயர் பெற்றவராயிருப்பாராக. என் சகோதரிகளை எல்லாரும் பாக்கியவதி என்று சொல்லட்டும் ஆண்டவர். கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தோடு உம்முடைய ஜனத்தை அனுப்புவீராக. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.